Hello guys, first of all, good evening guys, good evening everyone. So I hope you guys are doing well and being safe, right? So நம்ம chapter குள்ள வரலாம்னு நினைக்கிறேன், right? So இன்னைக்கு day 3, actually day 3, right? Uh, so already நான் முதலே சொன்ன மாதிரி தான் எல்லாருக்காகவும் சில பேர் கேட்டதுக்கு நாங்க திருப்பி திருப்பி ஒரு ரவுண்ட் அடிச்சு 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 ஒரு மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஜாவா ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி 3 ட்ரையல் கிளாஸஸ் நடந்திருக்கு. அந்த 3 ட்ரையல் கிளாஸஸை தவிர்த்து மிச்ச கிளாஸஸ் இப்போ கவுண்ட் ஆகுறது day 1 day 2 சொல்ல போனா. ஸோ day 3க்குரிய விஷயம் வந்து ஆக்சுவலி ஜாவா ஸ்கிரிப்ட். பட் அதுக்கு முன்னாடி பட்ச் 2க்கு நாங்கள் ஆல்மோஸ்ட் HTML ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்து ரியாக்டுக்குள்ள வந்திருக்கோம். பட் நான் பட்ச் 2 பட்ச் 3ல சேர்த்ததுக்கு ரீசன் ஃபுல்லாக ஒரு ரிவைஸ் பண்ணட்டும், படிக்கட்டும், ஃபர்ஸ்ட்லேருந்தே வரட்டும். நான் 2 பட்சாக போட்டு படிக்கிற எனக்கும் இது ஈஸின்னு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி டாலரேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஃபுல்லாக சேர்த்து படிக்க பாருங்க. வீடியோஸ் பார்க்குறாக்களுக்கும் இதே விஷயம் தான் சொல்கிறேன், மைண்டில் வச்சுக்கொள்ளும். பட் லைவ் செஷன் அட்டன் பண்ண பாருங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா டவுட்ஸ்கள் போக போக கேட்கும்போது அது இந்த இடத்துல தான் ஓகேயா இருக்கும், வீடியோஸ் பார்க்கும்போது பாசிபிளாக இருக்கு. அண்ட் பட்சனுக்குரிய ரியாக்ட் வீடியோஸ் உங்களுக்கு கொமனா பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், விரும்புகிறாக்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். எங்களோட சேனல் பூகோஸ் அகாடமி சேனல் இருக்கு, ரைட்? அப்போ நான் இன்றைக்கு பார்க்க போகிற day 3ன்றது நோட் சாரி ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறது தான். அண்ட் ஆக்சுவலி நோட் ஜேஎஸோட சேர்த்து நாம ரன் பண்ண போகிறோம். அப்போ நாம ஆம், அதுக்கு முன்னாடி ஜாவாஸ்கிரிப்ட் விஷயம் கொஞ்சம் பார்க்கணும். நான் ஒரு ஆள் என்னட்ட டவுட் இருந்தது எனக்கு. உங்களோட சைட்டால ஒரு கன்ஃபர்மேஷன் வரும், நாம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தொடங்க போறோம், ஸ்கிரிப்டிங்குள்ள வர போறோம்னு சொன்னா எங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு விஷயத்தை நாம முதல்ல செய்து வைக்கிறது பெட்டர். அதுல யார் எங்களுக்கு ஒரு ஆளுன்னு சொன்னா இந்த நோட் ஜேஎஸ் இந்த விஷயம். ஸோ இப்போ ஆக்சுவலி நீங்க நோட் ஜேஎஸ் ஒரு விஷயத்தை செட் பண்ணி ஆகும், ரைட்? நான் ஐ திங்க் லைக் ஸ்கிரீன் ஷேரிங் அண்ட் வாய்ஸ் அண்ட் ஆடியோ ஓகேன்னு நினைக்கிறேன், ரைட்? நீங்க ஆல்ரெடி நான் இப்போ எங்களோட ப்ராஜெக்ட் நம்ம காட்டிடுறேன், ரைட்? ஸோ எங்களோட மேர்ன் பட்ச் 3 இதுக்குள்ள ஆல்ரெடி ட்ரையல்ல செஞ்ச HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது. அடுத்த ஒரு நோட்.js தொடங்கி ஒரு ஒரு பக்கம் அது அப்படி இருக்குது, அது இருக்கட்டும். பட் அதுக்கு பிறகு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கொண்டு வர இந்த பட்சாக்கள் எல்லாம் இருக்கும். பட்ச் 3க்கு ப்ராக்டிசஸ்ன்றதுக்குள்ள day 1 HTML ஃபுல்லாக செய்தாங்க. தென் day 2க்குள்ள HTMLோட CSS அப்படி கனெக்ட் பண்ணுறதா பார்த்துனாங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் அ நியூ ஃபோல்டர் day 3 ஜாவா ஸ்கிரிப்டுக்கு, ரைட்? ஸோ ஜாவா ஸ்கிரிப்டுக்கு லைக் பேசிக் கன்செப்ட் இதுதான். இப்போ day 3 என்று வரும்போது day 3க்குள்ள உங்களுக்கு புரிய வேண்டிய விஷயம், இப்போ day 3க்குள்ள நாம ஜாவா ஸ்கிரிப்ட் எழுத போறோம். பட் ஜாவா ஸ்கிரிப்டை ரன் பண்ணி நாம எப்படி நாம இந்த எங்களோட ப்ராக்டிசஸ்க்குள்ள day 1 day 2க்குள்ள இப்போ ஒரு ஒரு ப்ராஜெக்டை நாம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், இப்போ ரைட்? ஸோ இண்டெக்ஸ் பேஜ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம செய்து பார்த்த ஒரு விஷயம் தான் பேசிக்கா, ரைட்? ஸோ இந்த விஷயத்த நாம வந்து எப்படி இதுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம், HTML வியூ பண்றோம், ஓகே. அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டை நாம பேஜ்ல ப்ரௌசர்ல வியூ பண்ணுவோம், ஓகே தான். பட் அதை தானே நாம இப்ப வெப் ப்ரௌசரை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ரன் பண்ணி பார்க்க போறது, ஸ்கிரிப்டை படிக்க போறது இல்ல, ரைட்? ஸ்கிரிப்டை நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா நோட் ஜேஸோட சேர்ந்து செய்ய போறோம் அடுத்தடுத்த கிளாஸ்ல, ரைட்? இந்த கிளாஸ் இல்ல, அடுத்த கிளாஸ்ல இருந்து, ரைட்? அப்ப நமக்கு நோட் ஜேஎஸோட ஜாவா ஸ்கிரிப்டை ரன் பண்ணதான் நோட் ஜேஎஸ்ன்றது நீங்க முதல்ல டவுன்லோட் பண்ணணும். நோட் ஜேஎஸ் போங்க, நோட் ஜேஎஸ் டவுன்லோட கொடுங்க. இதுல LTS வெர்ஷனை செலக்ட் பண்ணுங்க. கரண்ட் வெர்ஷன் இல்ல, LTS வெர்ஷன். நான் 22 பாவிக்கிறேன், நீங்க விரும்பினா 24 பாவிக்கலாம். 24 அல்லது 22 டவுன்லோட் பண்ணுங்க, ரைட்? ஸோ கணக்கு கன்செப்ட் பேசிக் இருக்க இந்த அளவுக்கு, ரைட்? ஸோ இனிஷியலி நான் 22 இருக்கிறேன். ஸோ LTS வெர்ஷன், லேட்டஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷன், ரைட்? நீங்க நார்மலா இப்ப 24 என்று சொன்னா பேசிக் திங் நீங்க இதை டெவலப் பண்ணீங்கன்னா பெட்டர், ரைட்? அப்ப நீங்க இனிஷியலி ஒரு நோட் ஜேஎஸ் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அதை நார்மலா இன்ஸ்டால் பண்ணுங்க. அதுல ஒரு பெரிய விஷயங்கள் இல்ல. இன்ஸ்டால் பண்ணும்போது சில டைம் அந்த ரெக்கமெண்டட் பேக்கேஜஸ் அது இதுன்னு கேட்கும், கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி விட. நான் அது தேவையில்லை, கொடுக்குறேன்னா கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்க முதல்ல நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. நோட் ஜேஎஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அது வேலை செய்தா இல்லையான்னு பார்க்கணும், முதலாவது விஷயம், ரைட்? ஸோ அதுக்கு சிஎம்டி ஓபன் பண்ணி 2 விஷயத்தை நீங்க செக் பண்ணணும் வளமையா. நோட் ஜேஎஸ் வேலை செய்யுமா உங்களுடைய அப்படின்னு காட்டுறதுக்கு நீங்க வளமையா 2 விஷயம் செக் பண்ணணும், ரைட்? என்னென்ன? நோடு ஹைஃபன் வெர்ஷன், ஓகே. நான் முதல்ல சொன்னேன் நோடு வெர்ஷன், நோட் பேக்கேஜ் மேனேஜர். அப்ப அடுத்தது நோட் பேக்கேஜ் மேனேஜர் npm ஹைஃபன் வெர்ஷன், ரைட்? ஓகே, ரெண்டும் ஓகே. இது ரெண்டும் வேலை செய்யுது என்று சொன்னா ஓகே, பெட்டர், ரைட்?
இல்ல இதுலயே உங்களுக்கு ஒருவேளை இந்த இந்த கமாண்ட் இதுகள் சரி வர இல்லைன்னு சொன்னா பாத் பிரச்சனை. ரைட். அப்ப பாத் பிரச்சனைன்னு சொன்னா வளமையா நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது அட் டு பாத் ஒரு இடம் செலக்ட் ஆகியிருக்கணும், டிக் பண்ணிருக்கணும். அட் டு பாத் அட் டு பாத் அது செலக்ட் ஆயிருந்தா நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போதே அது பிரச்சனை இல்லை, வேலை முடிஞ்சிடும், நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. அப்ப வேற என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னா, ரைட், நீங்க ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோட் இப்ப நான் எங்களோட ப்ராக்டிஸஸுக்குள்ள டே த்ரீ என்ற கான்செப்ட்ல செய்யறேன். ஸோ நான் இங்க வச்சு எங்களோட கோடிங் இடத்தை ஓப்பன் பண்றேன். சரியா, முதல் கோடிங்கை ஓப்பன் பண்றேன். ஸோ சிஎம்டி கோடை ஓப்பன் பண்றேன், கோட் விஷுவல் ஸ்டுடியோ கோடை. ரைட். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்றேன், க்ளோஸ் பண்றேன். தென் வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த டே த்ரீக்குள்ள நான் ஒரு நார்மல் ஃபைல் எடுக்கிறேன். பழமே என்னது? ஸோ index.html கிரியேட் பண்றேன். நான் index.html ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். HTML கோட் அங்க கொண்டு வரதுக்கு யூ நோ தட் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் கோடிங் வந்து. ரைட். இப்போ எனக்கு இதோட நான் இப்போ செய்ய போறது ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல். இதுக்கு போனவர் எப்படி .html .css அதே மாதிரி நான் இங்க செய்ய போற விஷயம் வந்து ஸ்கிரிப்ட் .js என்று வச்சுக்கொள்வோம். ஸோ ஸ்கிரிப்ட் ஜேஎஸ்க்குலாம் நான் எழுத போறேன். இதை இங்க கனெக்ட் பண்றது தான் வேலை, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இப்போ நான் சொல்ல வந்தது அது இல்லை. ரைட். ஸோ இப்போ நான் சொல்ல வந்தது, சில பேர் நீங்க அந்த வீடியோஸை பார்த்து பழைய வீடியோஸ், எங்களோட ரியாக்ட் வீடியோஸ் அல்லது ட்ரையல் வீடியோஸ், நோட் ஜேஎஸ் வீடியோஸை பார்த்து இங்க நீங்க கொமாண்ட் ரன் பண்ணியிருக்கீங்க. அதாவது வியூல போய் எங்கட டெர்மினலுக்கு போயிட்டு இங்க நாம நார்மலா ரன் பண்ணலாம். என்பிஎக்ஸ் கிரியேட் ப்ராஜெக்டை கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி. லைக் இது வீடியோ பார்த்தாக்களுக்கு மட்டும், மிச்சாக்கள் இப்ப புதுசா ஜாயின் பண்ணிக்கிற இந்த ஆக்களுக்கு இல்ல. டே 1 2 தான் அட்டன் பண்ணிக்கிறாங்களுக்கு பிரச்சனை இல்லை. முதல் அட்டன் பண்ணி அந்த வீடியோக்கள் இருக்கு இல்லையா, அதுகள் அட்டன் பண்ணி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒரு ப்ராஜெக்ட் சில டைம் வேலை செய்யாம போகும் உங்களுக்கு. எது? லைக் ஒரு 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 நோட் ப்ராஜெக்ட், ஸோ நோட் ஜேஎஸ் ப்ராஜெக்டை கிரியேட் பண்றதா இருந்தா உங்களுக்கு ஒரு வேலை, ஒரு கோடிங் வேலை செய்யாமல போக வாய்ப்பு இருக்கு. ரைட். எப்படி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா சும்மா இருக்க ரன் பண்ணி காட்டுறேன். ரைட். ஸோ என்பிஎம் அல்லது என்பிஎக்ஸ் கிரியேட் என்ற கான்செப்ட் வரும். ரைட். ஸோ நார்மலா சொன்னா ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறது வைப்போமே. ரைட். இனிஷியலி ஒரு ப்ராஜெக்டை நீங்க கிரியேட் பண்றீங்கன்னு வைப்போம். ஸோ என்பிஎம் இனிட் வை என்று கொடுத்தோம்னு சொன்னா இந்த இடத்துல எங்க டே 3க்குள்ள நான் ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்றேன்னு வைப்போம். ரைட். ஸோ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண பிறகு கிரியேட் பண்ணுவோம். ரைட். ஸோ இதுல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன், சாம்பிள் நோட் ப்ராஜெக்ட் என்று போய்க்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்டுக்குள்ள முதல் வாரன். ஸோ அப்போ இங்க வந்து முதல் அதான் செய்யணும், சிடி சேஞ்ச் டைரக்டரி பண்றேன் எங்க சாம்பிள் ப்ராஜெக்ட். இப்போ பாருங்க பாத் வந்து சாம்பிள் நோட்டுக்குள்ள இருக்கு. இப்போ என்பிஎம் ஆல ஒரு ப்ராஜெக்டை இனிட் பண்றேன், என்பிஎம் ஆல இனிட் பண்றேன். ரைட். ஸோ எல்லாத்துக்கும் எஸ் கொடுக்குறேன். அது நார்மலா ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு பேசிக் ஒரு கான்செப்ட் வந்துருக்கு, ஒரு பேக்கேஜ் ஜேசானோட ஒரு ஃபைல் வந்துருக்கு. ரைட். ஸோ பேசிக்கா ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு இனிஷியலி எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்துருக்கு. ரைட். திஸ் திங் இனிஷியலி ஒரு ப்ராஜெக்ட் வந்துருக்கு. பாத்தீங்கன்னா இங்க ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த நோட் புக்ல பேக்கேஜ் ஜேசானோட ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. ரைட். ஸோ இதெல்லாம் கன்செப்ட் இருந்ததில்லை. இப்போ இதை ரன் பண்ணியும் பார்க்கலாம். இது நார்மலா இதில் ரன் பண்ணியும் பார்க்கலாம். ரைட். ஸோ பேக்கேஜ் ஜேசானோட ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். தென் அதுக்கு பிறகு அந்த FJS அதோட கிரியேட் பண்ணி ரன் பண்ணலாம். சில பேருக்கு இது வேலை செய்யாது, இது ரிகக்னைஸ்ட் இல்ல, இந்த என்பிஎம் கோடிங் இந்த கமாண்டுகள் வேலை செய்யல அப்படின்னு எரர் வர வாய்ப்பு இருக்கு. இதான் நாளைக்கு நம்ம படிக்க போறது. இன்றைக்கு டவுட் கேட்டதால நான் அதை சொல்றேன், பட் அகல் கவனிக்க வேணும். ரைட். ஸோ இந்த ஆரம்பத்துல இந்த என்பிஎம் என்ற கமாண்டே வேலை செய்யாமல் இருக்க வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. அப்ப என்ன செய்வீங்க நீங்க அந்த டைம் அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலி அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா உங்களோட பவர் ஷெல் என்ற ஒரு விஷயம் இருக்கு. பவர் ஷெல், ரைட். பவர் ஷெல் என்ற அந்த கான்செப்ட்ல செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அப்போ அது வந்து ஸ்கிரிப்டுகளை ரன் பண்றதை டிசேபிள் பண்ணி விட்டுருக்கு உங்களோட சிஸ்டத்துல. ரைட். அப்போ முதல் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஸ்டார்ட்ல பவர் ஷெல்லுக்கு போங்க. விண்டோஸ் பவர் ஷெல் என்ற ஒரு விஷயம் வருவார். ரைட். விண்டோஸ் பவர் ஷெல் என்ற ஒரு விஷயத்துக்கு போங்க. ரைட். இவர் அட்மினிஸ்ட்ரேட்டரா ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இப்படி ஒரு பவர் ஷெல் வந்திருப்பார். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் விண்டோஸ் பவர் ஷெல். இதுல உங்களோட எக்ஸிகியூஷன் பாலிசிஸ், அதாவது ஸ்கிரிப்டுகளை ரன் பண்றதுக்கான பெர்மிஷன் அக்செப்ட் பண்ணுங்க. ரைட். அப்போ ரன்னிங் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து இங்க டிசேபிள்ட் ஆயிருக்கும். ரைட். ஸோ ஆக்சுவலி அது ஸ்கிரிப்ட் பாலிசின்னு சொல்லுவோம். பவர் ஷெல்ல அட்மினிஸ்ட்ரேட்டரா ரன் பண்ணிட்டு, ஸோ இதுல நான் அடிக்கிற கமாண்ட அதாவது செட் பண்ணுங்க ஹைஃபன் எக்ஸிகியூஷன் பாலிசியை.
எக்ஸிகியூஷன் பாலிசி. யாருக்கெல்லாம் கமாண்ட் நான் என்பிஎம் நோட் ஜேஎஸ் ப்ராஜெக்ட்கள் ரன் பண்ணும்போது இனிமே எங்கேயாவது ரன் பண்ண இப்படி எரர் காட்டிச்சிருந்தால் ஆரம்பத்திலேயே ரெட் கலர்ல ஒரு எரர் வரும், ரெகக்னைஸ்ட் இல்ல அப்படின்னு சொன்னால் அந்த டைம் நீங்க முதல் இதை ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன், மற்றபடி யோசிக்க வேணாம். ரைட், நீங்க கோடிங் எரர் விட்டது கூட பண்ணிடாது. ரைட், இது வேற. ரைட், ஸோ செட் எக்ஸிகியூஷன் பாலிசி. அப்ப செட் எக்ஸிகியூஷன் பாலிசி ஸ்கோப்பை வந்து நான் கரண்ட் யூசருக்கு கொடுக்குறேன். ஸோ கரண்ட் யூசருக்கு கொடுக்குறேன். ரைட், ஸோ கரண்ட் யூசருக்கு கொடுக்குறேன். ரைட், கரண்ட் யூசருக்கு. ஸோ பேசிக் கான்செப்ட் தான், கரண்ட் யூசருக்கு கொடுக்குறேன். அது மட்டும் இல்ல, ஸோ அங்காலே ஒரு பேசிக் கான்செப்ட் தான். ரைட், கரண்ட் யூசருக்கு நான் கொடுத்துட்டேன்னு சொன்னா அதுக்கு பிறகு அப்ப செட் எக்ஸிகியூஷன் பாலிசி பண்றேன், ஸ்கோப்பை கொடுக்குறேன் கரண்ட் யூசருக்கு. என்னது? எக்ஸிகியூஷன் பாலிசி திருப்ப. ரைட், அப்ப பேசிக்கான கான்செப்ட் தான், எக்ஸிகியூஷன் பாலிசியை கொடுக்குறேன் திருப்ப. அப்ப எக்ஸிகியூஷன் பாலிசி ரிமோட் சைனுக்கு கொடுக்குறேன். ஸோ ரிமோட் சைன் ரெண்டு கொடுத்து பேசிக்காக நான் என்ட்ரு கொடுக்குறேன். அப்போ செட் எக்ஸிகியூஷன் பாலிசியை நான் செய்கிறேன். ஸ்கோப்புக்கு ரைட் கரண்ட் யூசர், இதில் ஒரு ஸ்பெல்லிங் ஒரு ஸ்பேஸ் ஒரு டேஷ் என்ன பிரச்சனைனாலும் வேலை செய்யாது. ரைட், ஸோ இதை கொடுக்கும். சரி, எந்தலையும் கொடுத்துட்டு ரைட், ஸோ இந்த அளவையும் வடிவாக பார்த்து இதை கொடுத்துட்டு என்ட்ரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக என்ன செஞ்சிடும், உங்களோட கோடிங் வேலை செய்யும். இங்கே இனி இந்த என்பிஎம் யூனிட் நோட் ஜேஎஸ் இதெல்லாம் வேலை செய்யும். ரைட், இப்போ நான் இதுக்குள்ள வந்து சும்மா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், ஆப் டாட் ஜேஎஸ். இந்த ஆப் டாட் ஜேஎஸ்ல நான் இப்போ வந்து கன்சோல் டாட் ரைட் லைன், ரைட் பேசிக் கான்செப்ட் தான், கன்சோல் டாட் ரைட் லைன் ஏதாவது ஒரு அவுட்புட் பண்ணி காட்டுது சும்மா. இதெல்லாம் நாளைக்கு படிப்பேன்டாப்பா, இது நான் இந்த டவுட் கேட்டாக்களுக்காக சரி இது ஒருக்கா சொல்லிடுவோம்ன்றதுக்காக. ரைட், கன்சோல் ஜாவா ஸ்கிரிப்ட்னா சாரி லொக் சி ஷாப்புக்கு போயிட்டேன். ஸோ கன்சோல் டாட் லொக்ல ஸோ ஜான் இப்ராஹிம். ரைட், ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணலாம். ஸோ இதை நான் ரன் பண்ணலாம். ரன் பண்ணா நார்மலா அதுக்கு ரன் பண்றதுக்கு என்ன கொமாண்ட் சொன்னா லைக் நோட் ஆப் டாட் ஜேஎஸ் இப்படி கொடுத்தா அந்த அவுட்புட் பாருங்க, ஜோன் அப்துல்லாம். ஸோ ஜோன் இப்ராஹிம். ஸோ இதுல அவுட்புட் இதுல கன்செப்ட் இங்கே வருது. ஸோ இது ஒரு ப்ராஜெக்ட், பேசிக்கா ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் பண்றது, ப்ரௌசர் இல்லாமல நம்மள இங்கே டெர்மினல்ல ரன் பண்றதுக்கான ஒரு அமைப்பு. இதை செஞ்சு வாங்கிட்டா முதல்ல அந்த கோடிங் சில பேருக்கு வேலை செய்யாது. ஸோ அதனால அந்த இந்த இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணி கொடுங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. ரைட், ஸோ இதுதான் அந்த கன்செப்ட். இந்த டவுட் கேட்டாக்கள் வடிவாக வச்சுக்கொள்ளுங்க. இதுதான் அந்த விஷயம். நாளைக்கு நாம் இதை திருப்பி படிப்போம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. நான் சொல்றேன், இதுதான் விஷயம். ரைட், ஸோ இதை க்ளோஸ் பண்ணுவோம், நம்மட எங்கட கன்செப்ட்டுக்கு வரும். ரைட், ஸோ இதை விடுங்க, சாம்பிள் நோட் ப்ராஜெக்டை விடுங்க, மறந்துருங்க. நாளைக்கு கதைப்பு திருப்பேன். நான் டே 3க்கு வரேன். இண்டெக்ஸ் டாட் HTML ஒரு கோடிங் பேசிக் கோடிங் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ரைட், அண்ட் தென் ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் போன முறை சிஎஸ்எஸ்க்கு ஓப்பன் பண்ணி இந்த முறை ஜேஎஸ் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு தனியாக ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். தென் இது ரெண்டே நம்ம கனெக்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்க போறோம். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை இப்போதைக்கு. ரைட், இன்றைக்கு பார்க்க போறது இதுதான். ரைட், அதனால கணக்கு குழம்பாமல லாஸ்ட் கிளாஸ் படிச்ச வீடியோஸை மட்டும் பார்த்து மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. நாம இன்றைக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் டாபிக்கை பார்க்க. ரைட், ஸோ ஐ ஹோப் அதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாரும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நம்புறேன். ரைட், சரி. ஸோ இப்போ என்னுடைய இந்த டே 3 இண்டெக்ஸ் ஃபைல ஓப்பன் பண்ணி வச்சுக்கொள்றேன். ஸோ எம்டி ஃபைல் டாக்குமெண்ட் பேர்ல ஒரு எம்டி5. ரைட், ஸோ அப்போ இங்க HTML-க்குள்ள நான் ஒரு கண்டென்ட் எழுத போறேன், அதாவது பாடிக்குள்ள ஒன்றும் எழுத போறது இல்லை. இந்த மாதிரி நான் என்ன இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள வேலையை செய்ய போறேன், அந்த வேலையை இங்க கனெக்ட் பண்ணி விட போறேன். இங்க நான் சொல்ற வேலையை இந்த ப்ரௌசர் ஆட்டோமேட்டிக்கா வாங்கி இவற்ற பாடியில டிஸ்பிளே பண்ண போறேன். இதுதான் நீங்க நடக்க போற விஷயம். ரைட், அப்ப ஆக்சுவலி இந்த ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் இங்க நான் செய்யற இந்த ஸ்கிரிப்டை இந்த HTML ப்ரௌசர் ஃபைல் வந்து இந்த பேஜ் ஃபைல் வந்து ரன் பண்ணணும்னு சொன்னா நான் இவரை கனெக்ட் பண்ணணும். அதுக்கு கனெக்ட் பண்றதுக்கு எங்களுக்கு இருக்கிற விஷயம் ஸ்கிரிப்ட். லாஸ்ட் கிளாஸ்ல அதுக்கு முதல் கிளாஸ்ல டக்குகள்ல படிச்சுனாங்க ஸ்கிரிப்ட் SRC. என்ன பேர் இதுல? ஸ்கிரிப்ட் தான் பேரு. ரைட், முடிச்சு. இப்ப இவர் என்ன டைப் பண்ணப்படுதோ அவரை இதுக்குள்ள ரன் ஆகும். ரைட், அப்ப நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த எம்டி பேஜுக்குள்ள நான் இப்போ ஒன்றும் எழுத போறது இல்லை, கண்டென்ட்டோ எலிமெண்டோ பண்ற போறது இல்லை. இந்த ஸ்கிரிப்ட்ல நான் அதே விஷயத்த செய்ய போறேன். ரைட், ஸோ டாக்குமெண்ட் ரைட் லைன் டாக்குமெண்ட்ல ரைட் பண்ணுங்க ஹாய் இப்ராஹிம் என்று. ஓகே, செமிகோலன் கொடுத்துட்டேன். இப்போ நான் இந்த வசனத்தை இப்படியே பிரிண்ட் பண்ணுங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்கிரிப்ட்ல ஒரு பிஹேவியர் கோட் ஒன்று கொடுத்துருக்கேன், சும்மா சிம்பிளா லைக் ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ இதை கனெக்ட் பண்ணிக்கிற இந்த HTML கண்டென்ட் என்ன செய்ய போகுது,
இந்த ஃபைலுக்கு வந்து சொன்ன ரிஃப்ரெஷ் பண்ணா இது எங்களுக்கு அவுட்புட் பண்ண போகுது. ஆக்சுவலி அப்ப இனிஷியலி நாம இங்க எழுதுற கண்டென்ட்களை HTML ஹேண்டில் பண்ண முடியும், அதை டைனமிக் ஆக்க முடியும், ஃபங்க்ஷனபிளா மாத்த முடியும். அதுக்கு நாம பாய்க்கிற ஒரு விஷயம் தான் ஸ்கிரிப்ட் ஜேஸ். இன்றைக்கு நாம பார்க்க போற விஷயம் இதுதான், ரைட்? ஸோ அப்ப போன கிளாஸ்ல நாம பார்த்த விஷயம் கொஞ்சம் வித்தியாசம் வந்திருக்கு. HTML கொண்டு வந்திருப்போம், ரைட்? ப்ராக்டிஸ் பார்த்து டே ஒன்ல எவரும் HTML கொண்டு வந்திருப்போம். வில் ஷோ இட் யூ, ரைட்? வெறும் HTML கண்டென்ட்கள், ஹெடிங் போடுறது, இமேஜஸ் போடுறது, பேராகிராஃப் போடுறது, லைன் போடுறது, இப்படி டேபிள்ஸ் கொண்டு வரது, லிங்குகள், லிஸ்ட்டுகள் கொண்டு வந்து பட்டன்கள் இதன், ரைட்? அதே விஷயத்த கொஞ்சம் டிசைன் பண்ணி என்னவா கொண்டு வந்தோம், இப்படி டிசைனா கொண்டு வந்தோம். அதே HTML கொஞ்சம் CSS ஓட சேர்ந்து டிசைனா கொண்டு வந்தோம், ரைட்? அதே டிசைனா கொண்டு வந்தோம், ரைட்? ஸோ இப்போ அதே பேஜை வடிவா கொண்டு கொள்ளுங்க. அதே பேஜை இப்போ நான் இங்கே ஜாவா ஸ்கிரிப்டோட இணைக்க போறேன், ரைட்? ஜாவா ஸ்கிரிப்டோட. ஸோ ஐம் ஜஸ்ட் மினிமைசிங் வெப் ப்ரௌசர் அண்ட் இதையும் மினிமைஸ் பண்றேன். ஸோ கோடிங்குக்குள்ள டே 3க்குரிய கோடிங் தானே, ரைட்? ஸோ அப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, டே 2க்குள்ள இருக்கக்கூடிய இந்த இண்டெக்ஸ் ஃபைல் இருக்கிறது தானே, இந்த இண்டெக்ஸ் ஃபைல், இந்த ஸ்டைல்ஸ், இந்த ஊக்கர்ஸ், இது எல்லாத்தையும் காப்பி பண்ணி கொண்டு வந்து டே 3க்குள்ள போட போறேன். ஐம் ஜஸ்ட் ரிப்ளேசிங் திஸ் ஸ்டஃப். ஓகே, இப்போ டே 3க்குள்ளேயும் எனக்கு அந்த அந்த ஃபைல் தான் இருப்பார், ரைட்? ஸோ ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த ஸ்கிரிப்டை திருப்ப கனெக்ட் பண்ணணும். ஏன்னா நான் இந்த HTML இது கனெக்ட் பண்ணல, ரைட்? ஸோ ஐம் ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் src ஸ்கிரிப்ட். ஓகே, சேவ் பண்றேன். பாப்பா ரன் பண்ணி பாப்பா இருக்க திருப்ப. இப்போ இந்த ஃபைல் ஓபன் பண்றேன், ரைட்? ஸோ ஹாய் இப்ராஹிம் கடைசியா இங்க வந்திருக்கு, தெரியுதா? இந்த இடத்துல வந்திருக்கு, ரைட்? வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த பாயிண்ட் தான் இந்தியா கிளாஸ் தான் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமையும். ஏன்னா நாளையில இருந்து வேற கன்செப்ட். இன்றைக்கு நான் படிப்பிச்சதுல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப வரப்போறேன். இந்த நேரம் கதைச்சதை கூட மறந்துடுங்க. இனி வரப்போற 10 நிமிஷத்துக்கு நான் கதைக்கிற விஷயத்த வடிவா உள்வாங்கி கொள்ளுங்க. வீடியோ பாக்குறாக்கள் இந்த நேரமா பார்த்து குழம்பி கொண்டிருந்தீங்கன்னா யோசிக்க வேணாம். இனி கதைக்க போற ஒரு 10 நிமிஷத்துக்கு வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. கிளாஸ் அட்டன் பண்ணி இருக்கிறாக்களும் வடிவா கவனிச்சு கொள்ளுங்க, ரைட்? ஸோ எது விளங்காட்டியும் என்னட்ட கேட்டுக்கொள்ளுங்க. இன்றைக்கு நான் கதைக்கிறதை இனிமேல் கதைக்க மாட்டேன், ரைட்? சரிதானே? ரைட், ஓகே. ஸோ ஐம் ஜஸ்ட் மினிமைசிங் ஆல் த ஸ்டெப்ஸ், ரைட்? ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றேன், ரைட்? ஸோ எல்லாத்தையும் மினிமைஸ் பண்றேன். வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. நம்ம எந்த கோர்ஸ்ல இருக்கோம், லைக் மேர்ன் கோர்ஸ் என்ற ஒரு கான்செப்ட் இருக்கு, ரைட்? முதலே கதைச்ச விஷயம் தான். மேர்ன் கோர்ஸ் என்று சொன்னா என்ன? ஆக்சுவலி மேர்ன் கோர்ஸ் என்ற ஒரு கான்செப்ட் நான் இங்க கதைக்கிறது. ஸோ மேர்ன்ன்றது இட்ஸ் அ ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட், ரைட்? ஸோ இட்ஸ் அ ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட். ஸோ மேர்ன்ற இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபுல் ஸ்டாக் என்ற ஸ்டாக் முதல்ல எனக்கு புரியணும். ஒரு 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 கார்ட்போர்ட் பாக்ஸ்ல நீங்க தட்டுக்களை கொண்டு வந்து அடுக்கிக்கிட்டே போறீங்க. கீழே உண்டு, பிறகு மேல உண்டு, பிறகு மேல உண்டு, பிறகு மேல உண்டு. இதெல்லாம் ஒரு ஸ்டெக். ஒரு தட்டுல நீங்க தட்டுக்கு மேல தட்டை அடுக்கி கொண்டு போய் அதெல்லாமே ஸ்டெக். அப்போ ஒரு பாக்ஸ்ல மேல 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 அடிக்க ஸ்டெக். அப்ப இங்க ஃபுல் ஸ்டெக்ன்றது என்னன்னு சொன்னா 4 தட்டை வச்சிருக்காங்க இங்க. லைக் ஒரு அப்ளிகேஷன்ன்றது ஒரு ஒரு பேசிக்கா என்ன செய்யும், தனக்கண்டு ஒரு ஃப்ரண்ட் எண்டை வச்சிருக்கும், அதுக்கு ஒரு ஆள். தன்னுடைய லொஜிக்ஸை வச்சிருக்கும், ப்ரோக்ராமிங்ஸ்ல, அதுக்கு ஒரு ஆள். அதோட ஐபிஎஸ் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ஆள். தென் அதோட டேட்டாவை சர்வ் பண்றது, மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ஆள். அப்படின்ட்டு அந்த அடுக்க வச்சிருக்கிறவங்க இந்த ஃபுல் ஸ்டாக்னு சொல்றோம். அப்ப மேர்ன்ன்றது இத்தனை அடுக்கையும் தனக்குள்ளேயே வச்சிருக்கக்கூடிய ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டாக், ஒரு கான்செப்ட், அவ்வளவுதான். அப்ப ஆக்சுவலி இந்த மேர்ன்ன்ற ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பரா நீங்க ஆகணும். ஆனா உங்களுக்கு ஐடில எந்த நாலேஜும் இல்லைன்னு சொன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கு வரைக்குமே இல்லைன்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை. எனக்கு தேவை நீங்க கம்ப்யூட்டரை ஒன் பண்ணி ஓபன் பண்ணி சாஃப்ட்வேர்களை இன்ஸ்டால் பண்ணி நான் சொல்ற சாஃப்ட்வேரை ஓபன் பண்ணி ரன் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாலே காணும் எனக்கு ஒழிய நீங்க கணக்க யோசிக்க வேணும். அதோட நீங்க எஃபர்ட்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கீங்க என்று சொன்னா எனக்கு அது போதும். நீங்க ஐடில இது படிச்சிருக்கணும் அது படிச்சிருக்கணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கம்ப்யூட்டரை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு அறிவு இருக்கு, நான் முதலே சொன்ன மாதிரி இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலே போதும், ரைட்? ஸோ அதன்படி நீங்க பட்ச் 1ல இருந்து பட்ச் 2க்கு வந்தோம். ஆக்சுவலி பட்ச் 2 நான் பட்ச் 3யோட சேர்த்துட்டேன். ஸோ பட்ச் 1 சாரி பட்ச் 2 பட்ச் 3 என்ன செய்ய போகுது, சேர்ந்து படிக்க போகுது. ஸோ நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய 3 சொல்: வெப்சைட், வெப் அப்ளிகேஷன்.
ஒரு டெவலப்பரா, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா, ஒரு வெப்பை உருவாக்குற நீங்க, வெப்சைட்டை உருவாக்குற நீங்க, ஏதோ ஒரு கண்டென்ட்களை, ஃபார்ம்ஸுகளை, பட்டன்ஸுகளை, டெக்ஸ்ட் பாக்ஸுகளை, இமேஜஸ், பேராகிராஃப்ஸை ஒரு ஷீட்ல கொண்டு போட்டு கீறி ஒரு பேஜா காட்டினா, வெப்சைட் அப்படின்னு காட்டினா, அதை ஒரு டைனமிக்கா மாத்தினா அப்ளிகேஷன் சொன்னா, இதுதான் அந்த டாபிக். இதன்படி உங்களுக்கு பேசிக்கா கொஞ்சம் தியரி தெரிஞ்சிருக்கும். இதைத்தான் நான் முதல் கிளாஸ்ல கற்றுக்கணும். ஈவன் ட்ரையல் கிளாஸ்லயே கணக்கு வச்சுட்டு இதுவரைக்கும் நடந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்க விரும்புறாக்கள் பார்க்கலாம் தாராளமாக. உங்களோட பிளேலிஸ்ட் உங்களோட குரூப்ல ஷேர் ஆயிடும். பட் உங்களுக்கு கட்டாயம் வெப்பண்டா என்ன, வெப் கண்டென்ட், வெப்சைட், அதோட கலெக்ஷன் பேஜஸ், தென் அதோட டைனமிக் பிஹேவியர்ஸ் அப்படின்ற இந்த 3 டாபிக் மெயினா தெரிஞ்சுக்கணும். இதன்படி எல்லா இன்டர்நெட்டும் கனெக்ஷன்ஸும் எல்லா வெப் அப்ளிகேஷனும் பேசிக்கா கிளைண்ட் சர்வர் பேஸ்ல தான் ரன் ஆகுது. அதாவது ஒரு கிளைண்ட் இருப்பார், அவர் ரிக்வஸ்ட்டை வைப்பார், அதுக்கேற்ற மாதிரி சர்வர் இருக்கா இல்லையான்னு கொடுப்பார், ரெஸ்பான்ஸை கொடுப்பார். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதன்படி நீங்க யூசரா பாக்குற எல்லா விஷயமும் ஃப்ரண்ட் எண்ட், முன்னுக்கு பாக்குற ஸ்கிரீன், அதை யூஐ என்று சொல்றோம். அண்ட் பேக் எண்ட்ன்றது அதுக்கான லாஜிக்ஸ், என்ன நடக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி ரன் ஆகணும், என்னென்ன டேட்டா பேஸ் ஹேண்டில் பண்ணப்படும், இல்ல கதையும் கதை. ஸோ அதுகளுக்குள்ள அந்த டேட்டாக்களை பரிமாறிக்கொள்றதுக்காக ஒரு ஆள் நடுவில் பேர் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், ஏபிஐ கன்செப்ட், டிபிஎம்எஸ். இதுகளை வச்சுதான் நாம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரை ஒரு அப்ளிகேஷனை உருவாக்கி ஒரு ஆட்கள்கிட்ட கையில கொடுக்க போறோம். இதன்படி உங்களுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஏரியா ப்ரோக்ராமிங் லாஜிக்ஸ், நாளையில இருந்து அதுதான் தொடங்கும் ஆக்சுவலி. ரைட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் அடுத்த கன்செப்டோட தொடங்குற ரைட் வடிவம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிக் கன்செப்ட் நான் இதை தான் படிப்பேன் நாளையில இருந்து. ரைட். ஸோ வேரியபிள்ஸ் என்ன கண்டிஷன், அதாவது ஒரு ப்ரோக்ராம், ஒரு 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 கம்ப்யூட்டர் இருக்கார், அவர்கிட்ட சொல்ற வேலையை அவர் செய்வார், அவ்வளவுதான். அவருக்கு ஒரு வேலையை சொல்லணும்னு சொன்னா அதை நாம இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நாம பேசிக்கா ப்ரோக்ராம்னு சொல்றோம். அதை செய்யற செயற்பாடு தான் ப்ரோக்ராமிங். ஆமா, இப்போ நாமளும் ப்ரோக்ராமிங் செய்ய போறோம். ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு கொஞ்சம் வேலையை சொல்ல போறோம், அதை சொல்லி செய்விக்க போகுது. அது நாம பார்க்க போற இந்த இடம் தான் இந்த ப்ரௌசர் அல்லது டெர்மினல். அவுட்புட்டா நாம பார்க்க போறோம் இது ஒரு விஷயத்த. ரைட். அதைத்தான் நாம நாளைக்கு செஞ்சு பார்க்க போறோம். அதன்படி உங்களுக்கு அதுக்கு முன்னாடி தெரிய வேண்டிய ஒரு ஏரியா தான் மொடியூல் 1. என்னது? HTML, CSS, JavaScript. ஸோ இதுல HTMLன்றதையும் CSS-ஐயும் லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நாம பார்த்துருக்கோம். ஆக்சுவலி என்னன்னு சொன்னா 3 days பிளான்ல முதலாவது டே, 2வது, 3வது இன்றைக்கு ஜாவாஸ்கிரிப்ட். ஆக்சுவலி இதுல நடக்க போற விஷயம் என்னன்னு சொன்னா HTML என்ன. இப்ப HTMLன்றது அதுல கொஞ்சம் டெக்னிக்கல் இருக்கும். அதை வச்சு நாம கொஞ்சம் ஃபார்ம்ஸ்கள், இன்புட்டுகள், லேஅவுட்டுகள், பட்டன்கள், ஸ்டைல்ஸ்கள் கொஞ்சம் விஷயத்தை கொண்டு வந்து ஒரு பேஜை உருவாக்குவோம். அதை கொஞ்சம் அதன் அப்பியரன்ஸ் ஓகேயா இருக்கும். ஸோ அதை டிசைன் பண்ணி காட்டுறது. ஆக்சுவலி தென் அதை பிஹேவ் பண்ற ஒரு விஷயம் தான் ஜாவா ஸ்கிரிப்ட். அதுக்கு நம்ம கணக்கு விஷயம் கைவோம். அதுல முதல்ல அது நோட் ஜேஎஸ். அப்ப இன்றைக்கு நான் சொன்னதுல உங்களுக்கு முக்கியமான விஷயம் இந்த நோட் ஜேஎஸ் எல்டிஎஸ் வெர்ஷன், அதாவது லேட்டஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷன் 22 அல்லது 24 டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால், அது நாளைக்கு கிடைக்க மாட்டேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணது சரியா வேலை செய்தான்னு சொல்லிட்டு சிஎம்டி சர்ச்ல சிஎம்டி அப்படின்னு தேடுங்க. சிஎம்டியில போய் நோட் -v npm -v என்ன சரியான வெர்ஷன்ஸ் வருதுன்னு சொன்னா நோட் வெர்ஷன் ரன் ஆகுது. ஆனா அதுக்கு பிறகு நாளைக்கு நான் ப்ராக்டிக்கல் செஞ்ச பிறகு நாளாண்டைக்கு உங்களுக்கு கோடிங் ரன் ஆகல, என்பிஎம் கொமாண்ட் வந்து ரிகக்னைஸ்ட் இல்ல அப்படின்னு ரெட் கலர்ல வருதுன்னா நான் சொன்னேன் எக்ஸிகியூஷன் பாலிசியா செய்யுங்க. எக்ஸிகியூஷன் பாலிசி அது கதைச்சல அதை செய்யுங்க. ரைட். சரியா? அதனால அதை பற்றி குழம்பு போலாம். ரைட். அப்ப நாம நோட் ஜேஸை வச்சு பிறகு பேக் அண்ட் டேட்டாவை ரன் பண்ண போறோம். ரைட். ஸோ டேட்டாவை ரன் பண்ண போறோம். அது எப்படி வரப்போகுது, பிறகு டேட்டா பேஸ் கனெக்ஷன் அதெல்லாம் பிறகு. ரைட். ஸோ இதான் அந்த மொடியூல்ஸ் கோர்ஸ் இருந்த மொடியூல்ஸ் அதான் நான் கதைச்சேன் உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜில். ஸோ இதன்படி என்னென்ன உங்களுக்கு அறிமுகம் தேவையோ அதுகளை நான் B1 B2 வீடியோஸ்ல பார்த்துருக்கேன், போட்டிருக்கேன். அதில் பாருங்கன்னு சொன்னால் பப்ளிக்கா இருக்கு. ஒர்க் ஷாப் லெவல் 1 லெவல் 2ல வெப்சைட் என்னென்று தெளிவாக நான் ப்ராக்டிக்கலாக கதைச்சிருக்கேன், அதுவும் இருக்கு. ரைட். அதுக்கப்புறம் ஜிட் கம்யூனிட்டி வந்து லைக் வூக்கர்ஸ் ஐசிடி கம்யூனிட்டி என்ற ஒரு பிளேலிஸ்ட்ல ஜிட்டை பற்றி இருக்கு. இந்த 4 பிளேலிஸ்டையும் விரும்பினா பார்த்து கொள்ளுங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் தேவையான விஷயங்களை நான் எங்கட இந்த பட்ச் கோர்ஸ்ல கதை பண்ணல இல்லை, ஆனால் சும்மா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியராக வாய்ப்பு இருக்கு ஈஸியா. சரியா? அதுக்காக தான். ரைட். அதன்படி நான் சொன்ன மாதிரி 20 to 25 டேஸ்ல மண்டே டு ஃப்ரைடே செக்மெண்ட்ல லைக் தேவைப்பட்டா சாட்டர்டே சண்டே போடுற மாதிரி உங்களுக்கு 7 to 9 ஏதாவது ஒரு 1 hour உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். ரைட். அந்த 1 hour கான்செப்டை நீங்க திரும்ப ஒரு வீட்டை இன்னொரு 1 hour ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். என்னுடைய டார்கெட் நீங்க எல்லாரும் கரெக்டா எப்பயாவது செய்ய தெரிஞ்சிருக்கணும், கடைசி அந்த கோர்ஸ் முடியும் யூஸ் பண்ணி. இதுதான் என்னுடைய கான்செப்ட். இதன்படி நாம் HTML வந்தோம். ஆல்ரெடி நடந்த விஷயத்த நான் ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. இட்ஸ் லைக் ஒரு ரீகேப்பிங். சரியா? ரைட். அப்ப
நாம HTML என்ற விஷயத்தை தொடங்கினோம். அப்போ ஒரு வெப் பேஜை கிரியேட் பண்ண வழிகிட்டோம் நாம பேசிக்கா HTML யூஸ் பண்ணி. அப்ப HTML யூஸ் பண்ணி நாம ஒரு பேசிக் கான்செப்ட் செய்ய போறோம்னு சொன்னா அதுல இந்த 3 விஷயம் கதைச்சு நாங்க என்னது வெப் டிசைனர், டெவலப்பர், இந்த இன்டர்வின் இதெல்லாம். அதுக்கு பிறகு வெப் HTML வந்து அப்ப HTML ஆக்சுவலி ஒரு 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 ஸ்கெலிட்டோன், என்ன ஒரு ஸ்கெலிட்டோன், அதாவது ஒரு எலும்புக்கூடு. ஒரு பேஜ்ல என்ன வரணும் என்ற அந்த அமைப்பையும் அதுல லே அவுட்டையும் அந்த கண்டென்ட்டையும் கொண்டு வந்து போடுற ஒரு ஆள் தான் யாரு? HTML, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அப்போ ஒரு HTML செய்யக்கூடியதெல்லாம் என்னன்னு சொன்னா வெப் கண்டென்ட்களை கொண்டு வந்து போட்டு ஒரு வெப் பேஜை கிரியேட் பண்ணி வெப் பேஜஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வெப் சைட்டா மாத்துறது தான் நம்ம வேலை. ரைட். அப்போ ஒரு ஃபுல் வெப் பேஜ்ல 2 பகுதி வரும், ஒன்று ஹெட், இன்னொன்று பாடி. ஆக்சுவலி அப்போ அதுல HTML டேக்குகளை தான் நாம வந்து பேசிக்கா கழிச்சிருக்கோம். ஸோ இது ஒரு பேசிக் சின்டெக்ஸ். ரைட். ஸோ இது ஒரு பேசிக் சின்டெக்ஸ். என்னது? ஒரு HTML டாக்குமெண்ட்டுக்கு. ஸோ ஒரு HTML டாக்குமெண்ட்டுக்கு பேசிக் சின்டெக்ஸ் இதுதான். ஸோ ஹெட்டு HTML தொடங்கி HTML முடியும். தென் அதுக்குள்ள ஹெட் என்ற தொடங்கி ஒன்று முடியும். தென் பொடி ஒன்று தொடங்கி பொடி முடியும். ஸோ ஓப்பனிங் க்ளோசிங் டேக்ன்ற ஒரு விஷயம் கதைச்சிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு டக்குக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் அல்லது அட்ரிபியூட்ஸ் ஒரு விஷயம் இருக்கும், அதுக்கு வேல்யூஸ் ஒரு விஷயமும் இருக்கு மட்டும் கதைச்சிருப்போம். அப்போ ஒரு டக்கு, தென் அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுக்கு ஒரு வேல்யூ, இது கதைச்சிருப்போம். வடிவா வீடியோ இருக்க திருப்பி பாருங்க. வீடியோ பாக்குறாங்க, ஓட விட்டு பார்க்காதீங்க, தட்டி தட்டி பார்க்காதீங்க, தயவு செஞ்சு ஃபுல்லா பொறுமையா இருந்து பாருங்க. ரைட். ஸோ இப்படிப்பட்ட வெப் பேஜஸா பார்க்கறதுக்கான ஏரியா தான் வெப் ப்ரௌசர். ரைட். ஸோ அப்படி HTML என்னென்ன டெக்குகள் இருக்குன்னு நான் கதைச்சிருக்கேன். ஒரு ஹெடிங்குக்கு, டேபிள்ஸுக்கு, ஸ்டைல்ஸுக்கு, ஸ்கிரிப்டுக்கு, லிஸ்ட்டுக்கு, டிவிஷனுக்கு, இமேஜுக்கு, ஃபார்ம்ஸுக்கு, ஃபார்மட்டிங், லிங்குகளுக்கு, எல்லாத்துக்கும். ஸோ இது எப்படி ரன் பண்ணி பார்க்கணும்ன்றது பார்த்து தான் நாம எங்க கொண்டு வந்தோம், யாரை கொண்டு வந்தோம்? முதலாவது இவரை கொண்டு வந்தோம். ஹெடிங்கண்டா ஒரு ஹெடிங்கை கொண்டு வந்தோம். ஒரு பேஜில் ஹெடிங்கை தாண்டி ஹெடிங், இமேஜ், டேபிள், லைன், ஹொரிசான்டல், லிஸ்ட், ஒரு ஃபார்ம், சரி, இப்படின்னு கொண்டு வந்தோம். அதுக்கு பிறகு இன்னொரு அளக்களை கொண்டு வந்தோம். இந்த HTML கொண்டு வந்த கண்டென்ட்கள் எல்லாத்தையும் நாம டிசைன் பண்ண வலிக்கிட்டோம். ஏன்? அதுல லுக்கை மாத்துறதுக்கு. அப்படி HTML செய்யப்பட்ட டிசைன்கள் எல்லாத்தையும் மாத்துறதுக்கான செய்யப்பட்ட விஷயம் தான் CSS. ஆக்சுவலி இந்த 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 கன்செப்ட் எடுத்தோம்னா CSS. ஸோ அங்க இருக்க யா CSS கான்செப்ட். அப்போ பேசிக்கா ஒரு HTML கொண்டு வந்து CSS வந்து கொண்டு CSS HTML கண்டென்ட்டை டிசைன் பண்றதுக்காக வாய்க்கிற விஷயம். அப்ப அந்த கண்டென்ட்டை நாம அந்த பேரை யூஸ் பண்ணி, அந்த டக்கட பேரை யூஸ் பண்ணி ஒரு பிராக்கெட்டை போட்டு அதுக்குள்ள எழுதலாம். அல்லது அதுக்கு ஒரு ஐடி வச்சு அந்த பேரை யூஸ் பண்ண அந்த ஹேஷ் போட்டு அந்த பேர் எழுதி கொண்டுடலாம். அல்லது கிளாஸ் போட்டு டொட் போட்டு இங்க கிளாஸ், இதைத்தான் நம்ம சிஎஸ்எல் எழுதினாங்க. ரைட். ஸோ சிஎஸ்எஸ் என்ற ஒரு விஷயத்தை வச்சுதான் நாம என்ன செஞ்சோம்? இதே பேஜை நாம இப்படி மாத்தினோம். அந்த சைஸ், அந்த border, அந்த கன்செப்ட், இந்த பேக்ரவுண்ட், இந்த கலர்ஸ், இந்த டேபிள், அதுக்கு டிசைன், இந்த ஹோவரிங் டெக்னிக்ஸ், லிஸ்ட்டுகள், ஃபார்ம்கள், இந்த கிளிக் பண்ணா இந்த கலர்கள் மாறுறது, இப்படி எல்லா விஷயத்தையும் சாரி மாத்தினோம். அதுக்கு பிறகு கடைசியா இப்ப நாம இங்க வந்து நிற்கிறோம். இதுல ஜோன் இப்ராஹிம் மட்டும் சும்மா லைக் இப்ராஹிம் ஒரு டெக்ஸ்ட் காட்டுற மாதிரி ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கோம். ஏனண்டா இப்ப அதை நாம ஸ்கிரிப்டை கனெக்ட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி CSS கனெக்ட் ஆயிருக்காரு தானே. ரைட். ஸோ இந்த கோடிங் பேஜ்ல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ரைட் இப்ப இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளும். இந்த விஷயத்த நான் டெம்பரரியா டிலீட் பண்ணேன், உங்களுக்கு தேவையில்லை இப்ப. ரைட். ஸோ பேசிக்கா டே 3க்குள்ள அப்ப ஒரு HTML பேஜ் இருக்கு, அவரோட சேர்த்து ஒரு போட்டோ இருக்கு, அதோட சேர்த்து ஒரு CSS ஃபைல் இருக்கு, யூ நோ தட். தென் இனி எங்களுக்கு ஸ்கிரிப்ட் ஜேஎஸ், இன்றைக்கு நாம பார்க்க போற ஸ்கிரிப்ட் ஜேஎஸும் இருக்கு. இதுதான் டே 3க்குரிய ரிசோர்ஸ் ஃபைல்கள். பேசிக்கா சொன்னா ரிசோர்ஸ் ஃபைல்கள். ரைட். ஸோ இதுகளில் தான் நாம எடிட்டிங்கே செய்ய போறோம். ரைட். ஸோ அப்போ நீங்க கண்ணுக்கு முன்னுக்கு பார்த்து இந்த விஷயத்துல இனி கொஞ்சம் ஒப்பரேஷன்ஸ்களை செய்ய போறோம். இது இப்ப ஸ்டைலா வந்திருக்கு. ரைட். இதுல நாம எப்படி ஒப்பரேஷன்ஸ்ல ஃபங்க்ஷன்ஸ்களை ஹேண்டில் பண்றது அப்படின்றது தான் இன்றைக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல சேர்த்து செய்ய போறோம். ரைட். அதுக்கு முன்னாடி ஆஹ் எல்லாரும் ஒரு வார்த்தை கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? இப்ப இவ்வளவு நேரமா இவ்வளவு நாளா கதைச்ச ஏதாவது விஷயத்துல டவுட்ஸ் இருக்கா, இல்ல எல்லாம் கிளியரா, இன்றைய செக்மெண்ட்டுக்குள்ள போகலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? இஃப் யூ கமான், மெசேஜ்ல போடுங்க.
All right. So I think Pranavi, Brenda, Dishani, Krish, and Vani, Sanuja, Dhanujan, right? Okay, Lakyan. All right, fine. அப்ப clear. அப்ப நம்மளோட கான்செப்டுக்குள்ள வரும் இப்ப. ஸோ அப்ப கான்செப்ட் என்னன்னு சொன்னா இப்ப நாம பார்க்க போறது ஜாவா ஸ்கிரிப்ட். இதுல இப்ப ரெண்டு சின்ன கல்குலேஷன் உண்டு. சின்னனா தொடக்கி விட போறேன். பட் நாளைக்கு நாம நோட் ஜேஸோட சேர்த்து தான் ஜாவா ஸ்கிரிப்ட படிப்போம். சரியா? அப்பதான் கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். ஏனென்றால் அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கிரீன் தான். நல்லா என்ன பத்திரிக்கை அப்படி அதோட மினக்கட்டா தான் பேக் எண்ட்ன்றது பழகும். ஸோ அதுக்காக தான் லாஜிக்ஸ் தானே அங்க முக்கியம், டிசைன் இல்லை. ஸோ அப்போ அதனால ஸோ அதோட தான் நம்ம கொண்டு போவோம். பட் இன்றைக்கு நான் இதுல ப்ரௌசரோட சேர்த்து ஜாவா ஸ்கிரிப்டை கனெக்ட் பண்ணி காட்டுறேன். சரியா? ஸோ அதுக்கு இந்த நோட் ஜேஎஸ் அது இதெல்லாம் தேவையில்லை. அதான் அதையும் அழிச்சிட்டேன். சரி, அப்புறம் அது இருந்தால் அது இருக்கணும் மட்டும் யோசிப்பீங்க. ஸோ இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு நோட் ஜேஎஸ் தேவையில்லை. நாளையில இருந்து தேவை நான் நோட் ஜேஎஸ் டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரன் பண்ணும்போது தேவை நாளையில இருந்து. இன்றைக்கே தேவையில்லை. ரைட்? ஸோ அப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னாடாப்பா, பேசிக் கன்செப்ட் தான். நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் இப்போ கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸ்டைல நான் க்ளோஸ் பண்றேன். ஜஸ்ட் இப்போ என்னோட ஒரு இண்டெக்ஸ் HTML இருக்கு. அது எங்கட இவர் திஸ் ஃபைல். ரைட்? ஸோ இந்த ஃபைல்ல எங்களுக்கு வந்து என்ன நடந்திருக்கு பேசிக்கா சொன்னா, ஒரு 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 ஸ்கிரிப்ட் ஒன்று கனெக்ட் பண்ணிருக்கேன். இதுல நான் என்ன ஒரு வார்த்தை தான் எழுதியிருக்கேன். இங்க நான் என்ன சொல்றேனோ அதுக்கும் இதோட அட்டாச் ஆகுது. விளங்குதா? ஆட்டோமேட்டிக்கா நான் எங்க இருக்கணும் அந்த கன்செப்ட் வந்துருக்கு. ரைட்? இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்கிரிப்டை பார்ப்போம் இருக்கா. சும்மா ஒரு பை சான்ஸ் லைக் நான் ஒரு சேஞ்சுக்கு நான் என்ன செய்யறேன்டா ஹெட்டுக்குள்ள போடுறேன், சேவ் பண்றேன். ரைட்? இப்ப ரன் பண்றேன். இப்ப மேல வந்திருக்கு. ஸோ ஹாய் இப்ராஹிம். இப்ப விஷயம் என்னச்சுன்னா சிம்பிளி சேயிங் இவர் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ற வேலையை தான் செய்யறார். ஆனா அது எங்க வருதுன்றது இங்க கனெக்ட் ஆகிற இடத்தை பொறுத்து இருக்கு. ஸோ ஸ்கிரிப்டை நம்ம ஹெட்டுக்குள்ளேயும் கனெக்ட் பண்ணலாம், பாடிக்குள்ளேயும் கனெக்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்கிரிப்டுக்குரிய விஷயத்த இங்க பாடிக்குள்ள அது நடத்தும். இதுதான் அந்த விஷயம். ஸ்டைல் மாதிரி இல்லை. சரியா? ஸ்டைல் எப்படி பார்த்தாலுமே ஹெட்டுக்குள்ள தான் எழுதுவோம். ஆனா ஸ்கிரிப்டை நான் இங்க எழுதுவேன், தூக்கி கொண்டு வந்து இங்க எழுதுவேன். ரைட்? எழுத கடைசியில எழுதலாம். ஸோ படி முடிகிற இடத்துல எழுதலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுல அது விஷயம் ஃபங்க்ஷனிங் வேற. சரிதான்? இப்ப விளங்கி கொள்ளணும். இந்த கன்செப்ட் வந்து இனிஷியலி இப்போ ஒரு ஒரு பேசிக் கன்செப்டுகள் உங்களுக்கு புரிகிறதுன்னு சொன்னா இனிஷியலி இது ஒரு விஷயம். சரிதானே? ரைட். அப்ப ஸ்கிரிப்ட்ன்றது ஜஸ்ட் அப்ப ஏதோ ஒரு விஷயத்த சொல்றோம், அந்த விஷயத்த அது இந்த HTML சேர்ந்து செய்யுது. ரைட்? முதல் நடந்தது HTML ஒரு விஷயம் இருக்கு, அதை ஸ்டைல்ல போய் பண்ணும்போது அது டிசைன் ஆகும். இப்ப HTML இருக்கு, அங்க அதோட கனெக்ட் ஆயிருக்கிற இந்த ஃபைல நான் எழுதும் போது அங்க அதை அவுட்புட்டை காட்டும். இதான் ரெண்டுக்குமான இடையிலான வித்தியாசம் மெயினா. ரைட்? அப்ப விஷயம் என்ன சொன்னா இப்ப நாம வந்து ஒரு பட்டன் போட போறோம். ரைட்? ஸோ ஜஸ்ட் ஸோ இந்த ஃபைலை கொண்டு வரேன். ரைட்? சரிதானே? ஓகே, நம்புறேன். ரைட்? ஸோ மூன்றாவது பேஜ் இண்டெக்ஸ் ஹாய் இப்ராஹிம் இருக்கிறது இந்த பேஜ் எங்கள்கிட்ட இருக்கு. ரைட்? ஸோ ஐம் ஜஸ்ட் க்ளோசிங் திஸ். ரைட்? இப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னா நான் இப்போ இதுல ஒரு பட்டன் கொண்டு போறேன். சரியா? ஒரு பட்டன் கொண்டு போறேன். வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க. ரைட்? அப்போ பேசிக்லி நான் இப்போ இதுல ஒரு பட்டன் எங்க கொண்டு வருவோம்? ரைட்? இந்த ரெஜிஸ்டர் இந்த பட்டன் மாதிரி ஒரு பட்டன் நான் காப்பி பண்றேன். ரைட்? ஸோ பேசிக்கா சொன்னேன் இந்த பட்டன்ன்றது காப்பி பண்றேன். நான் காப்பி பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபார்முக்கு வழியால லைக் அல்லது பேபி லைக் இந்த 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 ஃபோம்ன்றதையே நம்ம யூஸ் பண்ணுவோமே. ஸோ ஃபோம்ன்ற ஒரு விஷயத்த நான் கொஞ்சம் மோடிஃபை பண்றேன். வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க. கொஞ்சம் மோடிஃபை பண்றேன். ரைட்? ஃபோம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதை அப்படியே காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு மோடிஃபை பண்றேன். ரைட்? சேவ் பண்றேன். சும்மா காப்பி பண்றேன், சேவ் பண்றேன். ஸோ யூ கேன் சி ஹியர் ரெண்டு ஃபோம் இருக்கு. ரெண்டு ஃபோம் இருக்கு. ஸோ இது ஒரு ஃபோம், இது ஒரு ஃபோம். இங்கேயும் ரெண்டு ஃபோம் இருக்கு. ரைட்? சரி, இப்போ இதுல ஒரு கேள்வி கேட்போம். சரியா? உங்களுக்கு உண்மையிலேயே விளங்கி இருக்கு என்று சொன்னா நான் முதல்ல அதை ஓப்பன் பண்ணிக்கொள்றேன். ஸ்டைலையும் ஓப்பன் பண்ணிக்கொள்றேன். ரைட்? ஸோ ஸ்டைலையும் ஓப்பன் பண்ணிக்கொள்றேன். ரைட்? ஸோ இந்த ஸ்டைல்ல இங்க வடிவா கவனிச்சீங்கன்னா இந்த பேஜ்ல ரெண்டு ஃபோம் இருக்கிறதுல ஒன்றோட ஒன்று இப்படி ஓவர்லேப் ஆகி கொண்டு இருக்கு. தெரியுதா? ஒன்றோட ஒன்று சரி கொண்டு இருக்கு. ரைட்? ஸோ எனக்கு இந்த ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கேப் வரணும். ஒரு கேப் வரணும். இந்த ஃபோமோட துண்டுல இருந்து இந்த ஃபோமோட ஏதோ ஒரு கேப் வரணும். என்ன செய்து இந்த கேப்பை வர வைக்கிறது? என்ன செய்து இந்த கேப்பை வர வைக்கிறது? என்ன அட்ரிபியூட்? இந்த ஸ்டைல்ல வேணும்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன செஞ்சிருக்கேன்னு பாருங்க. வேணும்னா எங்கேயாவது பார்த்து உங்களுக்கு இங்க தோணினா சொல்லுங்க.
இந்த ஃபோம் என்ற ஒரு விஷயம் நடந்திருக்குது. இந்த ஃபோம் என்ற ஒரு விஷயத்துல என்னது மாத்தணுமா, இல்ல என்ன செய்யலாம், என்ன என்ன அட்ரிபியூட் போடலாம், டேபிள்களை கவனிங்க, லிஸ்ட்டை பாருங்க, ஓஎல் லிஸ்ட்டை பாருங்க. இந்த ஓஎல் லிஸ்ட்டுக்கும் இந்த ஃபோமுக்கு இடையில ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா? அத மாதிரி எனக்கு இந்த ஃபோமுக்கு இந்த ஃபோமும் கேப் வரும். ஸோ அப்போ ஃபோம்ல என்னது போட்டிருக்கான்னு பாருங்க, அல்லது ஓஎல்ல என்னது போட்டிருக்கான்னு பாருங்க. ரைட், வடிவா கவனிங்க. அப்படி எங்கேயாவது பார்த்து என்ன அது உங்களுக்கு தோணுதான்னு கேட்குறேன். சொல்லலுமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட். இப்போ நான் இந்த ஃபோமுக்கும் கேப் வந்தா என்ன வரும் அப்படின்னு சொல்லலுமா? அப்படி கேட்கு. கமான் கமான், ட்ரை பண்ணுங்க. நான் சட்டில் போடுங்க. என்ன போட்டா அந்த கேப் வரும். ஏன்னா நான் இதில் ஒன்று கல்குலேட்டர் ஆக போறேன். ஜாவா ஸ்கிரிப்டர்ஸ் வச்சு செஞ்சு செய்ய போறேன். எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு இது சொல்லுங்க, எனக்கு இந்த கேப் வர வைக்கிறதுக்கு என்ன? இப்போ நம்ம படிச்சிருந்தா HTML CSS இதெல்லாம் ஸ்டைல் கடைசியா நான் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ரீசன் சொல்லி தானே படிப்பிச்சேன். ரைட், இப்போ விளங்கிச்சு, ஓகே கிளியர்னு தானே இல்லைன்னு சொன்னீங்க. அப்போ எனக்கு சொல்லுங்க என்ன ஆன்சர். ரைட், பார்ப்போம். ஒரு ஆள் ட்ரை பண்ணியிருக்கு. குட். இல்ல, இலக்கியன் அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அதை யூஸ் பண்ணவும் தேவையில்லை, அது பண்ணவும் கூடாது. எனக்கு உங்களுக்கு நான் ஒரு க்ளூ தாரேன். இப்ப guys, இப்ப இதுல ஒரு லிஸ்ட் இருக்குடா, ஓஎல் லிஸ்ட் இருக்கு, கண்ணுக்கு தெரியுதா? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கோர்சஸ், இங்கிலீஷ் கோர்சஸ் ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்டை டிசைன் பண்ணி இருக்கிறது இங்கதான். தெரியுதா? இந்த லிஸ்ட், இந்த லிஸ்ட்ல ஏதோ ஒரு டிசைன் அட்ரிபியூட்டால தான் இந்த இவருக்கும் இந்த ஃபோமுக்கும் இடையில ஒரு கேப் வருது ஆக்சுவலி. ரைட், யூ கெட் தட் பாயிண்ட். லைக் இப்போ விஷயம் என்ன சொன்னா, அதே மாதிரி ஃபோம்ன்றது இப்போ ஒன்று தான் இருக்கு. இந்த ஃபோமுக்கு நான் ஒரு விஷயம் தான் எழுதியிருக்கேன், வேற ஒன்றும் எழுதல. இவரை இன்டர்செக்ட் பண்ணும்போது இதுல ஏதோ ஒரு விஷயம் நான் இந்த ஃபோமுக்கும் கொண்டு வந்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபோமுக்கு இந்த ஃபோமுக்கு இடையில கேப் இல்லை. ஏன்னா ஒரே ஃபோம் நான் இங்க கொப்பி பண்ணதால வடிவா கணிச்சு கொள்ளுங்க. இந்த ஃபோம்ன்ற ஒரு விஷயத்தை அப்படியே கொப்பி பண்ணினதால என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இந்த ஃபோம்ன்றத அப்படியே வந்திருக்கு. ஆனா இதே ஃபோமுக்கும் அதே டிசைன் தானே வரும். என்னன்னா நான் வெறும் ஃபோம் தானே கொடுத்துருக்கேன். இப்போ வெறும் ஃபோம் இந்த ஃபோமுக்கும் அப்ளை ஆகும், இந்த ஃபோமுக்கும் அப்ளை ஆகும். அப்ப அது ரெண்டுக்கும் அப்ளை ஆயிருக்கு இந்த டிசைன். ஓகே, ஆனா எனக்கு ரெண்டுக்கு நடுவில் கேப் வரணும். என்ன செய்யலாம்? I'll give you 1 minute, ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்சர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டேன், எப்படி எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன், என்ன கேள்வின்னு சொல்லிட்டேன். ட்ரை பண்ணுங்க. வெரி குட். ஸோ கிருஷ் ஆன்சர் சொல்லியாச்சு. ரைட், குட், வெரி குட், சந்தோஷம். வேறாக்கள் ஒரு ஆள் ஆன்சர் சொல்லிட்டாப்ல. வேற இந்த ஓஎல் என்ற இந்த ஓட லிஸ்டுக்குரிய டிசைனை பாருங்க, என்னென்ன அட்ரிபியூட்ஸ் வேல்யூஸ் கொடுத்துக்கிட்டு பாருங்க. அதே மாதிரி இந்த ஃபோமுக்கு என்னென்ன அட்ரிபியூட்ஸ் வேல்யூஸ் கொடுத்துக்கிட்டு பாருங்க. இதுல இப்ப எனக்கு கேப் வரும். நான் ஒன்று சொல்லியிருக்கேன், உள்ளுக்க, அதாவது ஒரு ஒரு கண்டெய்னருக்குள்ள இல்ல ஒரு இடத்துக்குள்ள ஒரு டிவிஷனுக்குள்ள உள்ளக்கால கேப் வரும்னா தட் இஸ் பேடிங். வெளியால கேப் வரும்னா தட் இஸ் மார்ஜின். அப்ப இங்க நான் என்ன கொடுக்கணும்? ஃபோமுக்கு ஒரு மார்ஜின் கொடுக்கணும். பேசிக்கலி நான் மார்ஜின்ன்றதை இதே காப்பி பண்ணி செட் பண்றேன், சும்மா காட்டுறேன். சரியா? ரைட், ஐ ஷோ இட். சர்வ் பண்றேன், ரன் பண்றேன், சிம்பிள் திங். ரைட், எந்த கேள்விடா அதன் மேலையும் இப்ப கூடிருச்சு கணிச்சுங்கன்னா, இங்க மேலையும் கூடியிருக்கு. ரைட், ஸோ மேலையும் கூடியிருக்கு. ஏன்னா மார்ஜின் எல்லா பக்கத்துலயும் கொடுத்துட்டேன். நான் மார்ஜின் பொட்டமால மட்டும் கூட கொடுப்போம். ஸோ பொட்டம் மட்டும் எனக்கு வேணும். சர்வ் பண்றேன், இப்ப ரிஃப்ரெஷ் பண்றேன். இப்ப ஓகே, எனக்கு ரெண்டு ஃபோம் வந்துட்டு ஃபோம் எனக்கு டிசைன் பண்ணியாரு. இவ்வளவு தான் அந்த பேசிக் கான்செப்ட். இதுல சிஎஸ்எஸ் எழுதினால நன்மை என்னன்னு பாத்தீங்களா? நார்மலா அவருக்கு ஒரு டிசைனா அவர் எடுத்துட்டேன். ஆனா இப்ப கண்டென்ட்டை கொஞ்சம் மாத்த போறேன். நான் ஃபுல் நேம் நீங்க கொண்டு வர போறது இல்ல. இங்க நான் மார்க்ஸ், சாரி, இங்கிலீஷ் மார்க்ஸ், இங்க மேத்ஸ் மார்க்ஸ் சர்வ் பண்றேன். ஸோ இங்கிலீஷ் மார்க்ஸ், மேத்ஸ் மார்க்ஸ். இன்புட் டைப் டெக்ஸ்ட் தானே, ரெண்டுக்கும் நான் டெக்ஸ்டே கொடுக்குறேன், அது பிரச்சனை இல்லை. சர்வ் பண்றேன், ரிஃப்ரெஷ் பண்றேன். ரைட், ஓகே. பட்டன் ரெஜிஸ்டர் என்ன கொடுத்துருக்கு? ரெஜிஸ்டர் வேணாம், எனக்கு ரிசல்ட்ஸ் வரணும். ரிசல்ட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணும். இப்போ ரிசல்ட்ஸ் ஒன்று கொடுக்கணும். சர்வ் பண்றேன், ரிஃப்ரெஷ் பண்றேன். இப்போ ரிசல்ட்ஸ். இப்போ ரிசல்ட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணினா எனக்கு ரிசல்ட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா ஸோ பட்டன் டைப் பட்டன் அப்பதான் லோட் ஆகாது, சொல்ற வேலையை மட்டும் செய்யும். அது போக போக புரியும். ரைட், ஸோ பட்டன் டைப் பட்டன் தான் அப்படின்னு சொல்லணும். இப்பதான்
ரைட். ஸோ ரிஃப்ரெஷ் ஆர் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த 2 மார்க்ஸ் எடுத்து ஒரு அவுட்புட்டை காட்டும், ரிசல்ட்ஸ் காட்டும். இதுதான் இப்போ வேலை. ஓகே. ஸோ அப்போ பட்டன் டைப், இப்போ பட்டன் டைப் பண்ண ஒரு விஷயம், ரைட். ஸோ இப்போ விஷயம் என்னன்னு சொன்னா, இனிஷியலி எங்களுக்கு தேவையான கன்செப்ட் என்னன்னு சொன்னா, இந்த ஃபார்ம்ல நான் 2 மார்க்ஸ் ஓப்பன் பண்ணிக்கேன், இன்புட் டைப் டெக்ஸ்ட் எடுத்திருக்கேன், பட்டன் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 டெக்ஸ்ட் பாக்ஸ்லயும் வேல்யூ கொடுத்து பட்டன்ன்றதை கிளிக் பண்ணினா எனக்கு ரிசல்ட்ஸ் காட்டும், பாஸா ஃபெயிலா அப்படின்னு மாதிரி, ரைட். ஸோ இவ்வளவு தான் இங்க. அப்போ இன்புட் இவ்வளவு தான், எலிமெண்ட்ஸ் இவ்வளவு தான். இதுக்குரிய வேலையை நான் செய்ய போறது ஜாவா ஸ்கிரிப்ட்ல, ரைட். ஜாவா ஸ்கிரிப்ட்ல நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு கோடிங் எழுதும். எது, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள அடிக்கப்பட்ட வேல்யூவையும் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள அடிக்கப்பட்ட வேல்யூயும் எடுத்து கால்குலேட் பண்ணி அவரேஜை கண்டுபிடிச்சு அது 50 அல்லது 50 விட பெருசா இருந்தா பாஸ் என்றும் இல்லாட்டி ஃபெயில் சொல்லணும். இது அப்படி செய்யறது இங்க. ஆக்சுவலி நாம அதை செய்யறதா இருந்தா நாம முதல் இங்க இருக்கிற அந்த 2 டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வேல்யூம் எடுத்தாகணும். எடுக்கிறேன்னா அவருக்கு என்ன பேருன்னு சொல்லணும். 2மே இன்புட் டெக்ஸ்ட் தான், என்ன பேர் உங்களுக்கு இல்ல வைக்கல. ஜாவா ஸ்கிரிப்ட்ல நாம இந்த எலிமெண்ட்ஸ்களை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். பெயர் வைக்கிறதுக்கு 2 முறை இருக்கு, நான் சொல்லி தந்திருக்கேன், ஐடி அண்ட் கிளாஸ். ஸோ பேசிக்கா நான் ஐடி தான் நீங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐடி என்ன பேர் வைப்போம், இ மார்க்ஸ் வைக்கிறேன்னா இ மார்க்ஸ். அதே மாதிரி இங்க ஐடி எம் மார்க்ஸ். ஸோ பண்றேன், ரைட். அவ்வளவுதான். ஸோ இ மார்க்ஸ் எம் மார்க்ஸ். நான் இப்ப இங்க வந்து ஒரு வேலை செய்யறேன். ஸோ டாக்குமெண்டால சாரி ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ண போறோம், நம்பரை எடுக்க போறோம். இதெல்லாம் நாளையில இருந்து நம்ம ப்ராப்பரா வருவோம். இன்றைக்கு சாம்பிள் பாக்குறோம், ரைட். ஸோ ஒரு நம்பர் வேண்ட போறோம், ஏன்னா 2 வேரியபிளை வேண்ட போறோம், நம்பர்ஸை வேண்ட போறோம், டேட்டாவை வேண்ட போறோம். என்ன மாதிரி 2 பேரை வேண்ட போறோம். நான் அதை டேட்டா இங்க வேண்ட போறேன் அப்படின்னு சொன்னா இங்க அதை சொல்லணும் ப்ரோக்ராமிங்ல, ஸ்கிரிப்டிங்ல. 2 நம்பர் வேண்ட போறேன், 2 பேரை வேண்ட போறேன், 2 டேட்டா வரப்போகுது இந்த ப்ரோக்ராமுக்கு அப்படின்னு சொல்லணும் முதல்ல. அப்படி சொல்றதுக்காக பாவிக்கிற ஒரு சொல் தான், கீவேர்ட் தான் வார். ஆனா இப்பத்திய ட்ரெண்ட்ல லெட், வார்ன்றது பழசு. லெட் லெட் என்னது, மேபி லைக் இங்கிலீஷ், ரைட். ஸோ ஈக்குவல் அங்க டாக்குமெண்டால இந்த இந்த ஸ்கிரிப்ட் கனெக்ட் பண்ணிக்கிற டாக்குமெண்ட்ல கெட் பண்ணுங்க எலிமெண்ட்டை, ரைட், பை ஐடியை யூஸ் பண்ணி. ஐடி என்ன நாங்க வச்சுறாங்க, இ மார்க்ஸ். அதுட வேல்யூ எடுங்க, ரைட். ஸோ அதுட வேல்யூ எடுங்க. ஸோ வேல்யூ, ஸோ சரி வேல்யூ. ஸோ பேசிக்கா வேல்யூ. அப்ப ஒரு இங்கிலீஷ்ன்ற வேரிய டேட்டா எடுக்கிறோம், அந்த டேட்டாக்குள்ள இந்த இந்த ஸ்கிரிப்ட் கனெக்ட் பண்ணிருக்கிற டாக்குமெண்டோட எலிமெண்ட்டை எடுங்க. அது என்ன பேர்ல இருக்கணும், இ மார்க்ஸ் என்ற பேர்ல. ஏன்னா இங்க இ மார்க்ஸ் என்ற பேர்ல தான் இருக்கு. ஸோ இ மார்க்ஸ் என்ற பேர்ல இருக்கும். அந்த இ மார்க்ஸ் என்ற பேர்ல எடுக்கிறத எடுத்து லைக் என்ன செய்ய போறோம், இங்க வேல்யூ கொடுக்கும். அப்ப இதுக்குள்ள ஒரு வேல்யூ வந்துடும், ரைட். ஸோ வேல்யூ வந்துடும், ரைட். வடிவா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதே மாதிரி திருப்பி அடுத்ததுக்கு நான் இந்த முறை மேத்ஸ் எடுக்கிறேன். ஸோ மேத்ஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்டால டாட் கெட் எலிமெண்ட் பண்ணுங்க, கெட் எலிமெண்ட் பை ஐடி. என்ன பேர்ல அங்க வச்சுனாங்க, எம் மார்க்ஸ். ஸோ அங்க பேர்ன்றது இங்க இந்த பேர், இந்த ஐடி. ஸோ எம் மார்க்ஸ். ஸோ எம் மார்க்ஸ், எம் மார்க்ஸ் வைக்கிறேன். டாட் அதே வேல்யூ. ஸோ சேவ் பண்ணியாச்சு. நான் இப்போ உங்களுக்கு சும்மா ஒரு காட்டுறேன். ஸோ அலர்ட்னா முன்னுக்கு டாப் பொப்பப் வருவார். ஸோ அலர்ட்ல நான் வந்து என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த இங்கிலீஷையும் பிளஸ் மேத்ஸையும் கூட்டி காட்ட போறேன், ரைட். ஸோ மேத்ஸையும் கூட்டி காட்ட போறேன், சேவ் பண்றேன். ஸோ இப்போ வழியா நடக்கிற ப்ரொசீஜரை பாருங்க, ரைட். ஸோ இங்கிலீஷ் மார்க்ஸ் வருது, இங்கிலீஷ் மார்க்ஸ் இங்க டைப் பண்ணப்படும், ரைட். மேத்ஸ் மார்க்ஸ் அந்த இடத்துல மேத்ஸ் மார்க்ஸ் டைப் பண்ணப்படும், அதாவது இந்த இடத்துல இந்த இடத்துல டைப் பண்ணப்பட்டாச்சா. இப்போ பட்டனை கிளிக் பண்ணப்படும். பட்டனை கிளிக் பண்ண எங்க போகும், எழுதல. நான் பட்டனை கிளிக் பண்ண எங்க போகும், எழுதல. அப்ப பட்டனை கிளிக் பண்ண எங்க போகணும், இந்த ஸ்கிரிப்டில் நடக்கிற இந்த வேலையை நடக்கணும். சும்மா இது நடக்கக்கூடாது. சும்மா நடக்குதானே, ஹாய் இப்ராஹிம் வருதானே, அது மாதிரி இது நடக்கும் இல்ல, அப்படி நடக்கக்கூடாது. டைப் பண்ண பிறகு பட்டனை கிளிக் பண்ண மட்டும் தான் வேலை நடக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யறதுன்றா, அதை பேக் பண்ணணும். அதுக்கு நாம அதை சொல்லுவோம் ஃபங்க்ஷன் பிஹேவியர். நான் சம்மன் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். அப்ப அதை என்ன சொல்லுவோம், ஃபங்க்ஷன். அதுக்கு நானே ஒரு பேர் வைக்கிறேன், சம்மன் சொல்லி. ஸோ இது இப்படி காட்டும், இதுதான் சின்டெக்ஸ், ரைட். ஸோ ஃபங்க்ஷன் அண்டா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கும் நான் ஒரு பேர் வைக்கிறேன்.
சம்மன்ற பேர்ல வைக்கிறேன். அப்ப சம்மன்ற பெயர்ல சொன்னாலே இந்த வேலையும் நடக்கும். இதான் அந்த கான்செப்ட். அப்ப ஃபங்க்ஷன் சம்மன் சொல்லி நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப சம்மன் சொல்லி கூப்பிட்டாலே இந்த வேலையே நடக்கும். அப்ப எங்க கூப்பிடப்படும்? இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது. அப்போ பட்டனுக்கு நான் எழுதுறேன், ஒன் கிளிக் பண்ணும் பொழுது நான் சம்மன்றதை கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப இந்த பட்டன் எப்ப எல்லாம் கிளிக் ஆகுதோ, இந்த பட்டன் எப்ப கிளிக் ஆகுதோ அப்ப எல்லாம் சம்மன்றது கோல் ஆகும். சம்மன் யாரு? அங்க ஸ்கிரிப்ட்ல இருக்கிறவர் யாரு? இவரை கோல் பண்ண நடக்கும். இங்கிலீஷ் என்ற ஒரு ஆளையும் மேத்ஸ் என்ற ஒரு ஆளையும் வரும். ரெண்டுக்குள்ளேயும் வேல்யூ எடுப்பார். அந்த வேல்யூ யாரு? இவே ரெண்டு பேர், இந்த ரெண்டு வேலையும் எடுத்து அவர் என்ன செய்வார்? கூட்டி பிரிண்ட் பண்ணி காட்டுவார். இதுல அலர்ட்ல ஒரு பாக்ஸா வந்து காட்டும். இதுதான் இப்ப நடக்க போகுது. ரன் பண்ணி பார்ப்போம். ரிஃப்ரெஷ் பண்றேன். நான் மெத்ஸை கொடுக்குறேன் 78, மெத்ஸ் மார்க்ஸ் 85, ரிசல்ட் கொடுக்குறேன். ஸோ 78 85 பக்கத்துல தான் இருக்குது. ஆனா காட்டுது அவுட்புட். இப்ப பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு ஒரு வேலை நடக்குது. ஆனா எப்படி கூட்டுப்பட்டு காட்டுது? பக்கத்துல வச்சு காட்டுது. எனக்கு கூட்டி காட்டணும். அப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அதுக்கான ஒரு ஆள் தான் என்ன விஷயம் சொன்னா, இதை நான் நம்பர் அப்படின்னு சொல்லணும். லைக் அப்ப நான் இது ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லணும். அப்ப அதுக்கு நாம செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கு. இதை நான் நம்பர் என்று சொல்லணும். நம்பர்னா இன்னொரு சொல்லல, இங்கிலீஷ்ல இன்டெஜர் என்று சொல்லுவோம். ஸோ பேசிக்கா சொன்னா, ஸோ பாஸ் இன்ட், ரைட்? பாஸ் இன்ட் பண்ணுங்க. இந்த டேட்டாவை இன்டெஜரா மாத்தித்தாங்க. வெறும் டெக்ஸ்ட்னு சொன்னீங்கன்னா அது கரெக்டாக பக்கத்துல தான் வைக்கும். அப்போ இதை எனக்கு நம்பர் என்று மீன் பண்ணுங்க. அதே மாதிரி இவரையும் நம்பரா எடுத்துங்க. அப்பதான் கூட்டல் வேலைக்கு அது பயன்படுத்தும் அப்படின்னு ப்ரோக்ராம்ல நாம செட் பண்றோம் வேறு. ரைட்? ஸோ நான் இதை பாஸ் இன்ட் பண்றேன். இப்ப நான் சேவ் பண்றேன். இப்ப ரீஃப்ரெஷ் பண்றேன். இதே விஷயத்த நான் திரும்ப டைப் பண்ணேன், 74 85, ரிசல்ட்ஸ் கொடுக்குறேன். இப்ப அது கூட்டி தருது. என்னடா அது முதல் டெக்ஸ்ட் நினைச்சது, அதாவது சொல்லு அப்படின்னு நினைச்சிருது. இப்பதான் நம்பர் அது கல்குலேஷன், ஏன்னா அது இன்டெஜர் அப்படின்னு இதை மாத்தி விட்டு அப்ப அது கல்குலேட் பண்ணி தருது. ஸோ இப்ப எனக்கு நடந்திருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, நான் இங்க ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த ஃபார்ம்ல ரெண்டு டீடைல் கொடுத்துருக்கேன். இ மார்க்ஸ் என்ற பேர்ல ஒரு இன்புட்டும், எம் மார்க்ஸ் என்ற பேர்ல இன்புட்டும். அந்த ரெண்டு இன்புட்டையும் கொடுத்த பிறகு பட்டன் ஒன்றை கொடுத்துருக்கேன். அந்த பட்டனை கிளிக் பண்ணினா சம்மன்ற ஒன்று கோல் ஆகணும் கொடுத்துருக்கேன். இந்த சம்மண்டா என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் செட் ஆஃப் கோட்ஸை வச்சிருக்கிறாள். அவர் எப்ப மட்டும் ரன் ஆவார்? பட்டன் கிளிக் ஆனா மட்டும்தான் ரன் ஆவார். இங்க வந்து பாக்குறேன், ஆமா அது ஒரு ஃபங்க்ஷன், சம்மண்ட பேர்ல இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அப்ப அங்க எப்ப பட்டன் கிளிக் பண்ணப்படுதோ அப்ப எல்லாம் இங்க வந்து இதுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரக்கெட் தொடங்கி பிரக்கெட் முடிகிற வரைக்கும் இவ்வளவுத்தையும் செய்யும். அப்படி என்ன நடக்குது இங்க? அங்க ஒண்ணும் இல்ல. இமார்க்ஸ் என்ற பேர்லயும் எம்மார்க்ஸ் என்ற பேர்லயும் ஒரு டாக்குமெண்ட்ல அங்க என்ன இருக்கோ, அதாவது இங்க இவே ரெண்டு பேர்ட்ட வேல்யூம் எடுங்க. அப்ப வேல்யூம் எடுங்க, எடுத்து நம்பரா மாத்தி இதுக்குள்ள போடுங்க. அப்ப இங்கிலீஷுக்குள்ள இப்ப அங்க நான் 74 அடிச்சா இங்கேயும் இங்கிலீஷுக்குள்ள 74 இருக்கு. இங்க மேத்ஸுக்குள்ள 85 அடிச்சா இங்கேயும் மேத்ஸுக்குள்ள. அப்ப இங்கிலீஷ் மேத்ஸையும் கூட்டி அலர்ட் பண்றேன்னா என்ன மேல மெசேஜ் காட்டும் விதம். இப்போ டாக்குமெண்ட் ரைட் லைன் கொடுத்தா டாக்குமெண்ட்டுக்குள்ள ரைட் பண்ணி காட்டும். அலர்ட் கொடுத்தா மேலால அப்படி காட்டும். ஸோ நம்ம கூட்டி காட்ட சொன்னேன். ரைட்? திஸ் திங் ஆக்சுவலி நடந்தது. இதை நாங்கள் வந்து இன்னும் டிஃப்ரெண்டா செய்யலாம் அப்படி. ரைட்? ஸோ அவரேஜ், அப்ப லெட் அவரேஜ் என்ற ஒரு ஆளை கிரியேட் பண்ணலாம். ஈக்குவல் என்ன செய்யலாம்? இங்கிலீஷ் பிளஸ் மேத்ஸ், இவை ரெண்டு பேரையும் பிரிக்கலாம். அவரேஜ் என்ன? ரெண்டால பிரிச்சாங்கன்னா தான் ரெண்டு பாடம் உண்டு. ஸோ நான் டிவைட் பண்றேன் ரெண்டால சிமிக்கிறேன். இப்போ நான் அவரேஜ் என்ற வரை இங்கே எழுதி விடலாம் பேசாம. ஸோ அவரேஜ் சேவ் பண்றேன், ரிஃப்ரெஷ் பண்றேன். இப்போ நான் மார்க்ஸ் கொடுக்குறேன் 79, மேத்ஸ் மார்க்ஸ் 96, ரிசல்ட்ஸ் பண்றேன், அவரேஜ் 84. இதுதான் முதல் நடக்கிற இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற விஷயம். பேசிக்கா சொன்னா, அப்ப உங்களுக்கு புரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இனிஷியலி இதுதான் எங்களுக்கு, சாரி, இதுதான் எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். அப்ப எப்படி ஸ்டைல்ன்றது எங்களுக்கு ஒரு டிசைனை கொண்டுறதோ, அதே மாதிரி ஸ்கிரிப்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு வேலையை செய்விக்க முடியுது எங்களால. ஒரு வேலை இப்போ ஒரு கல்குலேட்டிங் கான்செப்ட் இங்க நடக்குது. ஸோ இதனால இந்த ஸ்கிரிப்டால எப்ப இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது அதுக்கான கோடிங்க நம்ம இங்க எழுதியிருக்கோம். ரைட்? அதுக்கான டீட்டெயில்ஸை இங்க இருந்து அங்க எடுத்து அனுப்புறோம். ஸோ இதுதான் இங்க நடக்கிற விஷயம். இந்த விஷயம் முதல் புரிஞ்சுட்டுதா? அல்ல புரியாட்டி எது புரியல கேட்க முடியுமா guys? அரே, சனுஜா, பிருந்தா, இலக்கியம், கிருஷ், தனுஜன், பிரணவி, துஷாலினி, வாணி, கேள்விகள் ஏதாவது? இல்லது கிளியரா இந்த ப்ரோசஸ் என்னென்ன நடக்குதுன்ற அந்த ப்ரோசஸ் விளங்கிட்டு? ஏன்னா இப்ப கேள்வி வைப்பேன், அடுத்த ஒரு கேள்வி வைப்பேன், பதில் சொல்லணும் கட்டாயம். சோ விளங்கிச்சுன்னா விளங்கிச்சு, விளங்காட்டி எது விளங்கலன்னு சொல்லுங்க. மொட்டையான விளங்கலன்னு சொல்லக்கூடாது, எது விளங்கலன்னு சொல்லுங்க.
சரிடா, கேள்வி கேட்கல, விளங்கிச்சா விளங்கலையான்னு சொல்லுங்கடா. நான் கேள்வி கேட்கல, முதல்ல நீங்க விளங்கிச்சான்னு சொல்லுங்க. விளங்கிச்சா ஓகே, விளங்காட்டி எது விளங்கலன்னு கேளுங்க. சம்ல இருந்து ரைட், ஓகேடா. வெரி குட். அப்ப நமக்கு திருப்ப வரும் என்ன. சரி. இப்ப ஒன் பை ஒன்னா நான் கேட்க கேட்க விளங்கிச்சா இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். செட் பாக்ஸை யூஸ் பண்ணுங்க. இப்ப இதுல நான் கேட்கறது HTML இப்படி ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணி அதில் இப்படி இங்கிலீஷ் மார்க்ஸ் மேத்ஸ் மார்க்ஸ்ன்னு போட்டு ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டு அதுக்கு பெயர் வச்சேன். மார்க்ஸ், மார்க்ஸ் அப்படி பேர் வச்சு பட்டனை போட்டு பட்டனை கிளிக் பண்ணினா ஏதோ ஒன்று கோல் பண்ணப்படணும், அதாவது ஏதோ ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னு எழுதின இந்த HTML கோடு முதல் புரிஞ்சுட்டுதா எல்லாருக்கும்? ஆமான்னு சொல்லணும், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லணும். புரிஞ்சுட்டுதா இல்லையா? இல்ல அதுக்கும் புரியாட்டி அதையும் கேளுங்க, பிரச்சனை விளங்கப்படுத்து. அது கிளியர். ரைட். இப்ப இப்படி இருக்கும் விஷயத்த. ஆம், சரி. ஓகே 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 ரைட். சம் ஜஸ்ட் இப்போ எடுத்துக்கொள்வோம். ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்றேன், இதை க்ளோஸ் பண்றேன், இதை க்ளோஸ் பண்றேன். ரைட். ஸோ இதுகளையும் க்ளோஸ் பண்றேன். நாம ஃப்ரெஷ்ஷா ஒரு விஷயம் செய்வோம். சரியா? இதை வடிவ கவனிங்க. ரைட். ஸோ கீப் பண்றேன். ரைட். ஸோ இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கொள்றேன். ரைட். ஸோ இது இருக்கட்டும் அப்படியே. இதை முதல்ல நான் எழுதி காட்டிடுறேன். ரைட். ஸோ யா, ஓகே. இப்ப கன்செப்ட் என்னன்னு சொன்னா, இதுல முதல்ல நான் ஒரு 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 விஷயத்தை கீறுறேன். வடிவா வடிங்க. ஆறு தனுஜனா இருக்கட்டும், வாணியா இருக்கட்டும், மிச்சாக்கள் எல்லாம் இருக்கு. ஏன்னா மிச்சாக்கள் விளங்கிட்டேன்னு சொல்லல, அப்ப அவையும் ஏதோ ஒரு இஷ்யூ தான். ரைட். ஸோ என்ன எனக்கு விளங்கிச்சா இல்லைன்னு சொன்னா தான் தெரியும். அப்ப கன்செப்ட் என்னன்னு சொன்னா, இப்ப என்னட்ட ஒரு ஒரு கால்குலேட்டர் இருக்குன்னு, இப்போ ஒரு ஸ்கிரீன், ஒரு 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 வெப் பேஜ் இருக்கு என்னட்ட. இந்த வெப் பேஜ்ல என்னட்ட ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, மார்க்ஸ் 1 கொடுக்கறதுக்கு. இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, மார்க்ஸ் 2 கொடுக்கறதுக்கு. நான் இதுக்கு மார்க்ஸ் 1 வச்சிருக்கேன், இதுக்கு மார்க்ஸ் 2 பேர் வச்சிருக்கேன். பேர் ஐடி, இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன். என் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சு கொள்ள. ரைட். இதுல நான் இங்க M1 கொடுத்துருக்கேன், M2 கொடுத்துருக்கேன். அது பிரச்சனை இல்லை. M1 கொடுத்து கொலன் கொடுத்துருக்கேன் இங்க. ஓகே. ஏன்னா இங்க பேர் வச்ச டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு மார்க்ஸ் 1 மார்க்ஸ் 2. ஒரு பட்டன் கொடுக்குறதுக்கு சம் என்று சொல்லி. அப்ப பட்டன்ன்றது என்ன? ஒரு பட்டன் சம். ஸோ இந்த பட்டன் சம். இப்ப இதுல ஒரு நம்பரை கொடுக்குறேன் 11, ஒரு நம்பரை கொடுக்குறேன் 29. இந்த ரெண்டையும் கொடுத்து சம்மா கிளிக் பண்ணா வளமையா என்ன அவுட்புட் வரணும்? 40 வரணும். அதாவது அவுட்புட் கூட்டினா என்ன. இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, இது எப்படி நடக்குது அப்படின்றத நினைங்க. நீங்க இந்த காலமா நீங்க யாரா இருக்கிறீங்கன்னு சொன்னா, என் யூசரா இருக்கீங்க, அதாவது நீங்க பயன்படுத்துறவரா இருக்கீங்க. ஆனா இனிமே நீங்க உங்களை டெவலப்பரா நினைங்க இனிமே. ஸோ ரைட். ஸோ யூ ஆர் த டெவலப்பர்ஸ் இனி. ஸோ நீங்க தான் உருவாக்குறாங்க. நீங்க யூஸ் பண்ற கதையை மறந்துட்டு இது எப்படி நடக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க இருக்கா. எப்படி நடக்கும்? இங்க டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள அடிக்கிற, அதாவது இந்த மார்க்ஸ் 1க்குள்ள ஒரு நம்பர் வந்திருக்கும், அதாவது 11. மார்க்ஸ் 2ன்ற இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல 29 வந்திருக்கு. அப்போ உள்ளுக்கு அவங்க என்ன எழுதியிருப்பாங்க? மார்க்ஸ் 1ஐயும் மார்க்ஸ் 2ஐயும் கூட்டணும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ கூட்டினா என்ன அவுட்புட் வருதோ அதுதான் அவுட்புட் எழுதியிருப்பாங்க. அந்த அவுட்புட் தான் அவங்க இங்க வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றாங்க. இதுதானே செய்கை முறை, விதம் எழுதுற விதம், நடக்கிற விதம். அப்ப இதை கோடிங்கா ப்ரோக்ராமிங் எழுதுனா எப்படி என்ன நடக்கும்? ஆக்சுவலி ப்ரோக்ராமிங் எழுதுனா என்ன நடக்கும்? வடிவாக முடியுங்க. இதுதான் அந்த டாக்குமெண்ட். ஆக்சுவலி இதுதான் அந்த டாக்குமெண்ட். இப்போ அப்ப என்னட்டா எங்க ப்ரோக்ராமிங் இருந்தாலும் வடிவா கவனிச்சு கொள்ளுங்க, வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. நீங்க எந்த ப்ரோக்ராமிங் செய்யறதா இருந்தாலும் அல்லது என்ன ஸ்கிரிப்டிங் செய்யறதா இருந்தாலும் ஆக்சுவலி நீங்க ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண வேண்டி வரும். அவருக்கு பேர் தான் டேட்டா. ஸோ இந்த ப்ரோக்ராமிங்குக்குள்ள வரப்போற ஒரு டேட்டா, அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு ஆக்சுவலி மெமரி ஸ்டோர் பண்றதுக்கு
எங்களுக்கு அதுக்கான லொகேஷன் வேணும், ஏதோ ஒரு நேம்ல. அத மாதிரி தான் இங்கேயும் நான் ரெண்டு டேட்டாவை இங்க இருந்து ஃபோமுக்குள்ளால வேண்ட போறேன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு, அப்ப நான் இங்க ஒரு ரெண்டு பேரை கிரியேட் பண்ணணும். நான் இங்க இங்கிலீஷ் என்ற ஒரு ஆளையும் மெத்ஸ் என்ற ஒரு ஆளையும் கிரியேட் பண்ணணும். இவர் ஒரு வேரியபிள், இவர் ஒரு டேட்டா, இவருக்கு ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றதுக்காக ப்ரோக்ராமிங்கோட பாஷையில கீவேர்டை நான் யூஸ் பண்ணணும். அதுதான் அந்த லெட். அப்ப லெட் இங்கிலீஷ்னா என்ன தவிர, இந்த இங்கிலீஷ் என்றவர் ஒரு இடம், ஒரு மெமரி லொகேஷன், ஒரு டேட்டாவை கொண்டு வரதுக்கான மெமரி லொகேஷன் அப்படின்னு மீனிங் வரும். அதே மாதிரி லெட் மெத்ஸ்ன்றது ஒரு மெமரி லொகேஷன், ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு மெமரி லொகேஷன், இப்படி உருவாக்கிடுவாங்க. இது இந்த ரெண்டு வார்த்தை உடனே நான் லெட் இங்கிலீஷ் லெட் மெத்ஸ்ன்னு சொன்னாலே இப்படி ஒரு எம்டி இடம் உருவாயிடும். இந்த இங்கிலீஷுக்குள்ள ஆட் வரணும் ஆக்சுவலி. இந்த ஸ்கிரிப்ட் கனெக்ட் ஆகி இருக்கிற டாக்குமெண்ட், அதைத்தான் நான் லெட் இங்கிலீஷ்ன்றது, அதாவது இங்கிலீஷ் என்ற டேட்டான்றது ஈக்குவல். எதுக்கு ஈக்குவல்னு சொன்னா, இந்த டாக்குமெண்ட், இந்த ஸ்கிரிப்ட் கனெக்ட் ஆயிருக்கிற டாக்குமெண்ட்ல ஒரு ஐடி வைக்கப்பட்ட ஒரு டேட்டா இருக்கு, அதாவது எலிமெண்ட் ஒன்று இருக்கு, மார்க்ஸ் அண்ட் மார்க்ஸ் ஒன். அதைத்தான் நான் இங்க எழுதினான் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட். எலிமெண்ட் இதெல்லாம் ஃபிக்ஸ்டா இருக்கிறது, இதெல்லாம் ஃபிக்ஸ்டா இருக்குது, நாம யூஸ் பண்றோம். ரைட். அப்ப கெட் எலிமெண்ட் எதை வச்சுட்டா, பை ஐடியை வச்சு என்ன பேர்ல, மார்க்ஸ் ஒன் பேர் வைக்கப்பட்ட பேர்ல. அதுல வேல்யூ எடுங்க. வேல்யூன்னா என்ன, இங்க டைப் பண்ணிக்கிற அந்த வேல்யூ எடுங்க. இப்ப வேல்யூ அப்பயும் பிறகு முன்னுக்கு பாஸ் இன்ட் போட்டானா, இப்படி வேல்யூ போட்டா ஜஸ்ட் அது ஒரு 11 ஒரு டெக்ஸ்டா தான் வரும். ஸோ 11 ஒரு டெக்ஸ்ட், ஒரு டபுள் கொட்டேஷனுக்குள்ள வர ஒரு டெக்ஸ்ட். ஆக்சுவலி எனக்கு வெறும் 11 தான் வரும், ஏன்னா அப்பதான் கல்குலேஷனுக்கு பாவிக்கலாம். அதுக்காகத்தான் இது ஒரு டெக்ஸ்ட் இல்ல, இது ஒரு நம்பர்னு காட்டுறதுக்கு இவ்வளத்தையும் முழு பிரேக்கெட்டுக்குள்ள போட்டு நான் இந்த இடத்துல பாஸ் இன்ட். இன்டா இன்டெஜர், இன்டெஜர்னா நம்பர், முழு எண்கள், நிறை எண்கள் அப்படின்னு காட்டுறோம். அப்ப அதுக்காகத்தான் பாஸ் இன்ட் ஒரு விஷயத்தை எழுதும். ரைட். அப்ப பாஸ் இன்ட். பாஸ் இன்ட்டுக்குள்ள நான் எவ்வளவு எழுதினா என்ன அர்த்தம், அப்ப இந்த வேல்யூ எடுத்து இது ஒரு நம்பரா மாத்தி இனி இங்கிலீஷ்ல, அப்ப இங்கிலீஷ்ல ஒரு நம்பர் இருக்கு, என்ன நம்பர், அங்க என்ன அடிபட்டாரோ அந்த நம்பர், உதாரணத்துக்கு 11. அதே மாதிரி திருப்ப லெட் இங்கிலீஷ் ஈக்குவல், சாரி மேத்ஸ் என்ன, ஸோ மேத்ஸ் ஈக்குவல் பாஸ் இன்ட் என்ன, ஸோ பாஸ் இன்ட் பண்ணுங்க எதை, இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள இருக்கிற கெட் எலிமெண்ட் பண்ணுங்க பை ஐடியால என்ன பேர்ல, எம் மார்க்ஸ், சாரி மார்க்ஸ் 2. ரைட். அதோட வேல்யூ இதைத்தான் கொடுத்தேன். அப்ப ரெண்டு பேரும் இதுக்குள்ள வந்துருவாங்க. நான் அதுக்கப்புறம் இன்னொரு வேரியபிள் நானே கிரியேட் பண்ணேன், லெட் அவரேஜ்னு சொல்லி. அந்த அவரேஜுக்குள்ள இங்கிலீஷ்ன்றதை மாதிரி இவரையும் போட்டேன். ஏன் அவையே யூஸ் பண்ணலன்னா, அவையே தான் நீங்க வந்துட்டேன். இப்ப இவங்க தான் இவ கடைசி எடுக்கிற ஆக்கள், இவையே யூஸ் பண்ணா சரி, இங்கிலீஷ் மார்க்ஸையும் பிரிச்சு போட்டுட்டு பிரிச்சு ரெண்டாள் அவரேஜ் வந்துச்சு. அதை நான் பிரிண்ட் பண்றதுக்கு, அவுட்புட் பண்றதுக்கு பல வழிமுறைகள் இருக்கு. அதுல ஒன்றுதான் அலர்ட். அலர்ட்ன்றா ப்ரௌசர்ட மேல் பக்கத்துல இருக்கு, அதைத்தான் செய்யுது. இதைத்தான் நாம இந்த நேரம் செய்யுது. ஆனா இது எப்ப நடக்கணும், இந்த வேரியபிளை கிரியேட் ஆகி கூட்டி பிரிண்ட் பண்ற இந்த வேலையை எப்ப நடக்கணும், எனக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது மட்டும்தான், சும்மா எல்லாம் நடந்துட்டு இருக்க கூடாது. அதனாலதான் இவ்வளத்தையும் ஒரு பிரக்கெட்டுக்குள்ள போட்டு ஒரு வேலி மாதிரி போட்டது. ஸோ பிரக்கெட்டை போட்டா அதன் அர்த்தம் பிளாக், என்கப்சுலேஷன். இதுக்கு ஒரு பேர் வைப்போம். அப்ப சம் ஒரு பேர் வைப்போம், இது ஒரு மெதட் அப்படின்னு. அப்ப அந்த மெதடை தான் நான் இந்த பட்டன்ல கிளிக் ஆகும்போது சம் பண்றதை கால் பண்ணுங்கன்னு சொன்னா அப்ப மட்டும் இந்த லவ் வேலையை நடக்கும். இதுதான் நாங்க இந்த நேரமா பார்த்த இந்த ப்ரோக்ராமோட ஃப்ளோ. இந்த ஃப்ளோ முதல் புரிஞ்சிட்டுதான் வாணி, துஷாலினி, பிரணவி, அனுஜன், கிருஷ்ணா, இலக்கியன், பிருந்தா, இது முதல் இப்ப கிளியரா? இப்ப கிளியரா இல்ல? இப்பயும் உங்களுக்கு ஏதாவது விளங்கல் இருந்தா தாராளமா இப்ப கேட்கலாம். இப்பயும் நான் விளங்கப்படுத்த ரெடி தான். ஏதாவது விளங்காலம் இருக்கா இல்ல கிளியரா? ரைட். ஓகே. 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 இப்ப விஷயத்துக்கு வரும். இப்ப இந்த ஃப்ளோவின் அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா, நாம இப்போ டிசைன் எல்லாம் இல்ல, நாம திரும்ப ஒன்று கிரியேட் பண்ண போறோம் இப்ப. ரைட். இப்ப அதே விஷயத்த நான் திரும்ப செஞ்சு காட்டுறேன் இப்ப. ரைட். ஃப்ரெஷ்ஷா ஒன்று செஞ்சு காட்டுறேன், வடிவாக்கம், ஒரு பிரச்சனையும் இல்ல. ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. ரைட். இது முடிஞ்சா முடிஞ்சது, நாளைக்கு நாம திருப்ப வரலாம். ரைட். டே இனி ஜாவா ஸ்கிரிப்ட் இதாட்டா போகும் கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா இதை விளங்காம ரியாக்டுக்குள்ளேயோ நோடுக்குள்ளேயோ போய் கணக்கு செய்ய முடியாது. இதை கொஞ்ச நாள் மினக்கட்டு தான் நமக்கு இப்ப சரியா. ரைட். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இப்ப இந்த ஃப்ளோவை நான் அப்படியே செய்ய போறேன்.
ஸோ எல்லாம் க்ளோஸ் பண்றேன், ரைட்? எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, ரைட்? ஸோ ஐம் ஜஸ்ட் ஓப்பனிங் அகைன், லைக் இங்க இதுக்குள்ள ஒரு நியூ ஃபோல்டர் நான் கிரியேட் பண்றேன். ஸோ கால்குலேட்டர்னு சொல்லி, ஸோ கால்குலேட்டர் டிசைன் எல்லாம் இல்லை, சும்மா ஒரு HTML பேஜில் கால்குலேட்டர் ஒரு பாக்ஸ். ஸோ கால்குலேட்டருக்கு வரேன். இப்போ நான் இங்கே வச்சு சிஎம்டி ஓப்பன் பண்ணுறேன். சிஎம்டி ஓப்பன் பண்ணி கோட் ஸ்பேஸ் டோட்டை கொடுக்குறேன். இன்னொரு ஒரு எம்டி ஒரு ஏரியா வந்துருக்கு, சரிதானே? இப்போ இங்கே ஒருத்தரும் இல்லை, ஜஸ்ட் கால்குலேட்டர். இங்கே வந்து நான் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், index.html, ஒரு வெறும் பேஜ் சர்வ் பண்ணுறேன், ரைட்? ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் index.html ஒரு ஆள் வந்துட்டு ஒரு எம்டி பேஜ், ரைட்? சரியா? இப்போ உங்களுக்கு தெரியும் index.html ஒரு ஆள். இங்கெல்லாம் அந்த HTML பேஜ் அவுட்புட், சரிதானே? வடிவாக கணிச்சுக்கணும், HTML பேஜ் அவுட்புட், ரைட்? நான் வளமையாக கோடிங் எடுக்கிறேன் அப்படி, ஸோ எக்ஸ்க்ளமேஷன் மார்க், சரிதானே? ரைட், சர்வ் பண்ணுறேன், ஸோ ரன் பண்ணுறேன். இப்போ டாக்குமெண்ட் இந்த மேல தெரியுது பாருங்க, இதை இங்கே மாற்றலாம், டைட்டிலில் வந்து நான் கால்குலேட்டர்னு மாற்றுறேன். ஸோ கால்குலேட்டர், ரைட்? சர்வ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன், ரைட்? கால்குலேட்டர், ரைட்? இப்போ விஷயம் என்னன்னு சொன்னா, இனிஷியலி நம்ம வந்து இப்போ கால்குலேட்னு கொடுத்துட்டோம். இப்போ இதுக்குள்ள என்ன, ஜஸ்ட் ஒரு ஒரு நார்மல் கன்செப்ட். ஸோ ஃபோம்ன்றது கூட தேவையில்லை, அதெல்லாம் டிசைன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, நான் சும்மா நடிக்கிறேன். இங்கிலீஷ் மார்க்ஸ் கொலன், ஒரு இன்புட் பாக்ஸ் ஒன்று வரணும், அப்படித்தானே? ஸோ இன்புட் டைப் வந்து என்ன, டெக்ஸ்ட் தானே? ஸோ டெக்ஸ்ட், ரைட்? ஸோ டெக்ஸ்ட் எடுக்கிறோம், அதாவது நம்பர் எடுக்கலாம், ரைட்? எதுனா டெக்ஸ்ட் என்ன, இதுக்கு ஒரு பேர் வைக்கணும்ல, அப்பதான் அங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு டேட்டா, இது ஒரு, இப்போ ரைட் இதை க்ளோஸ் பண்ணனே, ரைட்? இப்படி எப்போ வேணும், தென் பிரேக், தென் பிரேக். ஸோ ஓகே வேணாம். ஸோ மேத்ஸ் மார்க்ஸ், மேத்ஸ் மார்க்ஸ் என்ன, இன்புட் டைப் டெக்ஸ்ட், ஓகே, ரைட்? தென் பிரேக், தென் பட்டன், என்ன பட்டனுக்குள்ள அட் வரணும், அல்லது ரிசல்ட் வரணும், அவ்வளவுதான். ஒரு இங்கிலீஷ் மார்க்ஸ் ஒரு வார்த்தை வரும், பிறகு பக்கத்தில் டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும், திருப்ப கீழ் வரியில போய் மேத்ஸ் மார்க்ஸ் வரும், டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும், அப்புறம் ஒரு பட்டன் வரும், சர்வ் பண்ண, அவ்வளவுதான். இவளுக்கு டைப் பண்ணுங்க, ரன் பண்ணி காட்டும் பாருங்க, இவ்வளவுதான், ரைட்? வேற ஒன்றும் நடக்காது, இவ்வளவுதான். இதை தான் அங்கே டிசைன் எல்லாம் செஞ்சோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இவ்வளவுதான், ரைட்? இங்க ஒன்று இருக்குது, இங்க ஒன்று இருக்குது, இதை கிளிக் பண்ணா உண்டு, அவ்வளவுதான், ரைட்? வேற ஒன்றும் இல்லை. இப்போ இதுல எந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூ எதுக்கு வேணும், அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கும், அதுக்காகத்தான் நாம் இதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம், என்ன, ஐடி. என்னண்டு ஸோ சும்மா ஷோர்ட்டா மீனிங்ஃபுல்லா இருந்ததா நான் மார்க்ஸ் கொடுக்குறேன்டாப்பா. இதே இங்கிலீஷ் மார்க்ஸ் தான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இங்க நான் இங்கிலீஷ் பேர் வைக்கிறேன், மார்க்ஸ். அதே மாதிரி இங்கேயும் ஐடி மார்க்ஸ், ஓகே, அவ்வளவுதான். அப்ப இது ரெண்டுக்கு பேர் வச்சாச்சு. இப்போ நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது, ஸோ பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு வேலை நடக்கணும், ரைட்? என்ன வேலைன்னு எனக்கு தெரியாது, இவ்வளவுதான் HTML நான் செஞ்சுக்க விஷயம். ஸோ சேவ் பண்றேன், ரன் பண்ணி காட்டுறேன், ஒண்ணும் இல்லை, ஒன்றும் இல்லை, இவ்வளவு தான் நடக்குது. நான் இப்ப பக்கத்துல இன்னொரு ஃபைலை கிரியேட் பண்றேன், ஸ்கிரிப்ட் ஏன் கோடிங்கள் லொஜிக்ஸ்கள் எழுதுறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணும். இவர் என்னதுக்காக, லொஜிக், இவர் எலிமெண்ட்டை கொண்டு வரதுக்கு மட்டும் தான் HTML. அதுல நீங்க என்ன வேலை நடக்கணும், எப்படி நடக்கணும்ன்றதை கைக்கிறது லாஜிக்ஸ். அதை ஸ்கிரிப்ட் ஜேஎஸ் என்ற ஃபைல்ல நான் கிரியேட் பண்ணேன். ஸ்கிரிப்ட் இல்ல, நீங்க என்ன பேர் வச்சுக்கலாம், ஜேஎஸ் தான் முடியுது, எக்ஸ்டென்ஷன் ஃபைல் ஃபார்மட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல். இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்களை வாங்க, நான் ஒன்றும் எழுதல, அது அப்படிதான் இருக்கு. நான் வழியை கவனிச்சு பாருங்க, இந்த ஸ்கிரிப்ட் ஜேஎஸ் நான் HTML கனெக்ட் பண்ண போறேன். கனெக்ட் பண்றதுக்கு பல வழிமுறைகளுக்கு, வளமையா முடிகிற இடத்துல நான் ஸ்கிரிப்ட் எழுதி, தென் அதுக்குரிய இடம் SRC சோர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தா, நாம ஏதாவது பேர் வைப்பா, அந்த பேர், அவ்வளவுதான், முடிஞ்சு. ஸ்கிரிப்ட் ஆரம்பிச்சு முடிச்சு. இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுறேன், ஒரு மாற்றம் வராது. இதே நேரம் ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ்ல நான் இப்போ டாக்குமெண்ட் டாட் ரைட் லைன் பண்ணுங்க, அல்லது அலர்ட்டா காட்டுங்க, அலர்ட் காட்டுங்க, ஹாய் அண்ட், ஸோ ஹாய் தேர், ஸோ ஹாய் தேர் அப்படின்னு சொல்லி, ஹாய் தேர் என்று சொல்லி ஒரு மெசேஜா அலர்ட்ல காட்டுங்கன்னு சொல்றேன். எதுங்களுக்கு ஸ்கிரிப்ட்ல, ஸ்கிரிப்ட் அங்க இங்க கனெக்ட் ஆயிருக்கா, ஓகே கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த பேஜ் ரன் ஆனா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரிப்ட்ன்றது ஒரு வேலை செய்வார். வேலை செஞ்சா என்ன செய்வார்,
இந்த வேலை நடக்கும் மேல அந்த அலர்ட்ல காட்டுப்படும். அப்போ ரன் பண்ணி பார்ப்போம். எஸ் அஃப்கோர்ஸ் அலர்ட் காட்டுது. என்னென்ன அலர்ட் காட்டுது? ஸ்கிரிப்ட் தான் இருக்கு. இது இண்டெக்ஸ் டாட் HTML தான் சொன்னா ஆமா, அதான் ஸ்கிரிப்ட்ல எழுதின விஷயம் இங்க HTML கனெக்ட் ஆயிருக்குல்ல. அப்போ உடனே HTML ரன் ஆகும்போது இந்த ஸ்கிரிப்டும் இவரை ரன் பண்ண வைப்பார். ரன் பண்ண வச்சா அப்ப இங்க எழுதினவரும் ஆட்டோமேட்டிக்கா இவரை ரன் பண்ணுவார். இவரை தனியா ரன் பண்ண முடியாது. எப்படி சிஎஸ்எஸ் தனியா கனெக்ட் ஆகி அதுக்கும் HTML சேர்ந்து அவுட்புட்டா வந்துச்சு அதே மாதிரி. ஸோ இங்க அவுட்புட் ஒன்று வந்துச்சு. இது முதல் வேலை. ரைட். இப்போ நான் இதை கமெண்ட் பண்றேன். கமெண்ட் இப்படி கொடுத்துட்டு கண்ட்ரோலோட ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா கமெண்ட் ஆயிடும். இப்போ கான்செப்ட் என்னன்னு சொன்னா, இப்போ நான் இந்த HTML என்ன செய்ய போறேன்? கோடிங் ஒன்று எழுத போறேன் ஸ்கிரிப்டுக்காக. ஸோ ஸ்கிரிப்ட் எழுத போறேன். ரெண்டு வேரியபிள் எனக்கு வரப்போகுது. ஏன்னா இங்கிலீஷ் மார்க்ஸும் மேத்ஸ் மார்க்ஸ் நான் இங்கே போய் வைக்கிறேன். சும்மா வேரியபிள் லெட் சொல்லணும். வேரியபிள் என்ன? ஒரு குறிப்பிட்ட வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா நாங்கள் ஒரு இடத்த ஒதுக்குறோம். அப்போ லெட் நான் என்ன செய்யறேன்? ஸோ ENG மார்க்ஸ் ஈக்குவல் அவர் எங்க இருந்து வரார்? இந்த ஸ்கிரிப்ட் கனெக்ட் ஆயிருக்கிற டாக்குமெண்ட் எங்க இருக்காரு? இதான் அந்த டாக்குமெண்ட். என்ன பேர்ல இருக்கார்? இமார்க்ஸ் என்ற பேர்ல இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற வேல்யூ எடுக்கணும். ஆனா நான் நம்பர் அல்லாத எடுக்கணும். அங்க டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து வரும்போது டெக்ஸ்டா வருதுன்றால நான் நம்பர் எடுக்கிறதுக்காக பாசிங்ன்றதை பயன்படுத்தும். பாசிங்ன்ற வார்த்தைக்குள்ள எழுதினா அது ஆட்டோமேட்டிக்கா எந்த டெக்ஸ்ட்டை கொடுத்தாலுமே அது நம்பர் அது மாத்தி கொடுக்கும். ஸோ பாசிங் பண்றேன். இது டாக்குமெண்ட்ல இருக்கிற கெட் எலிமெண்ட் பை ஐடியால யூஸ் பண்ணி என்ன பேர் வச்சுனாங்க இங்க இமார்க்ஸ் என்ற பேர்ல. அப்ப இமார்க்ஸ் என்ற ஒரு விஷயத்தை எடுக்கும். ஸோ இமார்க்ஸ் சாரி வெளியால செமிக்கலன் என்ன இது முடிஞ்சுதான். ஆமா இமார்க்ஸோட வேல்யூ. ஸோ இமார்க்ஸோட வேல்யூ எடுத்து இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எடுத்து இதை இன்டஜரா மாத்துங்க, நம்பரா மாத்தி தாங்க. அதான் நடக்கிறதே இல்லை. அப்ப இங்கிலீஷுக்குள்ள ஒரு மார்க்ஸ் இருப்பார். ரைட். அங்க என்ன டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நான் டைப் பண்ணுவேனோ அது இங்க வந்துருவாரு. இப்ப ஒரு நார்மலா இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். அப்ப அடுத்தது ஸ்கில்லெட். ரைட். என்னது? மேத்ஸ் மார்க்ஸ். ஸோ மேத்ஸ் மார்க்ஸ் ஈக்குவல் அதே தான் பாஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்பர் எனக்கு வேணும்ன்றதுக்காக டாக்குமெண்ட் எடுங்க. டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடி எடுங்க. என்ன பேர்ல அங்க இருக்கார்? எம் மார்க்ஸ் என்ற பேர்ல. ஸோ எம் மார்க்ஸ். ஸோ எம் மார்க்ஸ் அவற்ற வேல்யூ எடுங்க. ஸோ வேல்யூ முடிஞ்சது. ஸோ ரெண்டு பேர்ட்ட வேல்யூம் எடுத்து ரெண்டு பேர்ட்ட நம்பராகவும் எடுத்து தாங்க. எடுத்தாச்சு. இப்போ நான் இன்னொரு வேரியபிளை கிரியேட் பண்றேன். ஒரு மெமரி லொகேஷன் என்னது? அவரேஜ் என்ற பேர்ல. அவற்ற வேலை என்ன? இந்த ENG மார்க்ஸ் பிளஸ் மெத்ஸ் மார்க்ஸ்ன்றதை கூட்டிறது தான். கூட்டிட்டு அதை சரி ரெண்டா பிரிக்கிறது. சிம்பிள். ஏன்னா அவரேஜ் கண்டுபிடிக்கணும்ல. அப்ப ரெண்டு அதான் விஷயம். சேம் மார்க்ஸை கொடுக்குறோம். ரைட். பிரிச்சுட்டேன். இப்ப இதை நான் பிரிண்ட் பண்ண போறேன். பேசிக்கா அலர்ட் பண்ண போறேன். ரைட். என்னத்த? இந்த ஆவரேஜ்ன்றத. ஆனா இவ்வளவு எப்ப நடக்கணும் என்றுதான் கேள்வி. எப்ப நடக்கணும்? சும்மா நடக்கணுமா? என்ன இப்ப ஹாய் தேர்னு சும்மா வந்து சேர கனெக்ட் ஆனோடைய அப்படி வரணுமா? இல்ல. அப்படி எப்படி வரும்? வந்தா பழிச்சு போயிரும் இல்லாம. ஏன்னா நம்பர் அடிக்கிறதுக்கு முன்னாடி வேலை செய்ய வலிக்கட்டும்ல. சோ அப்ப இவரை நான் ஒரு பிளாக் பண்றேன். அப்ப ஒரு பிரக்கெட் போட்டு முடிக்கிறேன். ஒரு கதையை கொண்டு வர. ரைட். ஸோ பிரேக்கெட். ஓகே. இது ஒரு ஸ்கோப். இப்போ இவர் ஒரு வேலி மாதிரி. இவருக்கு ஒரு பேர் வைப்போம். ரைட். ஓகே. சம் வைப்போம். ஒரு பேர் வைப்போம். ஸோ மெதட். இது ஒரு மெதட்னு காட்டுறதுனா சம். இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணுமா? ப்ரோக்ராமுக்கு அப்படி சொன்னா அவருக்கு புரியுமா? இது ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது ஒரு ஃபங்க்ஷன். இது எங்கேயாவது கால் பண்ணுவாங்க. அப்ப அது சொல்ல அப்ப மட்டும் இந்த வேலையை செய்வாங்க. அவர் சொல்லணும். அதுக்காக பாய்க்கிற கீவேர்ட் தான் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன்ன்றது கீவேர்ட். இது நாங்க வைக்கிற பேர். இது நாம அர்த்தம் வச்சுக்கொள்ளலாம். அட்டெண்ட் அது பிரச்சனை இல்லை. ஸோ அட்டென்ற பேர்ல ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே. இப்போ இது எப்போ நடக்கணும்? இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது அப்போ நான் இங்க வந்து அந்த அட்டென்ற பேர் வச்சு கிளிக் பண்ணுவேன். ஸோ எப்பெல்லாம் பட்டனை கிளிக் பண்ணணும் அப்பெல்லாம் இது அட் ஆகும். அட்டென்ற பட்டனை கால் பண்ணும். அட்டென்றது எப்போ கால் பண்ணப்படுமோ அப்பெல்லாம் ஸ்கிரிப்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த வேலையை செய்வேன். ரைட். ஸோ நடக்கும். ரைட். சர்வ் பண்றேன். இப்போ நான் இதுக்குள்ள வந்து 78 கொடுக்குறேன், 86 கொடுக்குறேன், ரிசல்ட் கொடுக்குறேன். ரைட். எங்கேயோ போல விட்டுட்டு பார்ப்போம். அட்டென்ற ஒரு விஷயம். சரி. இங்க கமா கொடுத்துருக்கேன். ஸோ கமா கொடுக்க கூட டாட் கொடுக்கும். சேவ் பண்றேன். ஆமா அது கேபிட்டல். அதெல்லாம் நாம கட்டாயம் கொடுக்கணும். கேபிட்டல் தான் கொடுக்கணும். அதே மாதிரி தான் கொடுக்கணும் தானுங்க. ரைட். ஸோ கொடுக்குறேன். என்ன இல்லாட்டி ஒரு பிரச்சனை கேஸ் சென்சிட்டிவ். ஸோ 45 ரிசல்ட்டை கொடுக்குறேன். ரைட். வேற எங்க போல விட்டுக்கிட்டு பார்ப்போம். ஸோ வேல்யூ எம் மார்க்ஸ் கெட் எலிமெண்ட் பை ஐடி டாக்குமெண்ட் டாட் கெட் ஐடி. ஓகே. இங்கிலீஷ் மார்க்ஸ் மேத்ஸ் மார்க்ஸ் லெட் அவரேஜ். முதல் இந்த அட்டென்ற ஒரு விஷயத்துக்கு பதிலாக சம்மம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அட்டென்றது சில டைம் ரிசர்வ்டு வேர்டா இருந்தா அதாவது அதுக்கண்டே இருக்கக்கூடிய வேர்டுகளா இருந்தா நமக்கு வேலை செய்ய விடாது. ரைட். ஓகே. ஸோ இண்டெக்ஸ்ன்றதை கனெக்ட் பண்ணிட்டோம்.
ஸோ இங்கேயும் ரிசர்வ் பண்றோம். ஸோ பட்டன் கிளிக், ஒன் கிளிக், அடுத்த பிரச்சனை. கிளிக் இல்ல, ஒன் கிளிக். சரியா? அதை பார்த்தீங்களா? ஒன் கிளிக். ஸோ சம். ரைட். ஸோ அப்போ பட்டனை ஒன் கிளிக் பண்ணும்போது சம் பண்றது கால் பண்ண போது, சம் பண்றது கால் பண்ணா இந்த வேலையே நடக்கும். ரைட். ஸோ சேவ் பண்ணி ஆச்செல்லாம் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு ரன் பண்றேன். சரி. ஸோ 46 ரிசல்ட், இன்னொரு 62. ஸோ இதுதான் அந்த கன்செப்ட். ஸோ இந்த விஷயங்கள் புரிஞ்சுதா இப்ப? இப்ப இது நார்மலா நடக்குது. இதே தான் நாங்க டிசைனோட சேர்த்து செஞ்சோம். இந்த விஷயம் இப்ப புரிஞ்சுதா? பிருந்தா, இலக்கியன், கிரிஷ், தனுஜன், பிரணவி, துஷானி, வாணி. இப்ப கிளியர். வாணி, ஓகே. இப்ப பிரச்சனை இருக்காது. ரைட், ஓகே. ஸோ இதுதான் இப்போ விஷயம். சரியா? வடிவா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதோட இதை முடிக்கிறேன். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா போவோம். இனிமே இந்த லொஜிக்ஸை நாம ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்கும் வரைக்கும் வேற ஒன்றும் இல்லை. நமக்கு லொஜிக்ஸ் வடிவா ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரோக்ராமிங் இந்த கன்செப்ட் எல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் நம்மளால பேக் எண்ட் ஃபுல்லா முடிக்க முடியும். அதுக்கு பிறகுதான் ஃப்ரண்ட் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அது கூட டேஸ்ட் டிபெண்ட் பண்ணிருக்கு. ஆனா பேக் எண்ட் கட்டாயம் உங்களோட அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸை டிபெண்ட் பண்ணிருக்கு. சதுக்கிற மாதிரி தான் போவோம். நாம நாளையில இருந்து நாம நோட் ஜேஎஸோட சேர்த்து இதை செய்வோம். அப்படின்னா இந்த ப்ரௌசருக்குள்ள எல்லாம் வர மாட்டோம். நாம அடிக்கிற எல்லா வேலையும் கீழே டெர்மினல்லே தெரியும். சரியா? ஸோ அதான், அதாவது இங்க இந்த ஃப்ரண்ட் எண்ட் ஒரு விஷயம் வராது. அதுக்காகத்தான் நான் அதை பழக்கிறதுக்காக. ரைட். ஸோ நாளையில இருந்து அதுக்கு ரெடி ஆகுங்க. இன்றைக்கு வரைக்கும் செய்த வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணி செய்து பார்த்து கொண்டு அடுத்த கிளாஸுக்கு வாங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அண்ட் தட் டேக் கேர். பை. ஹேவ் a good. You can leave right now. Thanks so much.